வெள்ளி பாரதம் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்துபவர் வெள்ளி பாரத கேசரி காஞ்சி காமகோடி பீட ஆசான வித்வான் ஸ்ரீ திருச்சி கல்யாணராமன் அவர்கள். அவர் எங்க ஜெகநாயகர் எங்க பிராமண சங்கத்துக்கு அயராத பாடுபடுறவர். அவர் தான் முதியோர் இப்போ பிக்ஷை எடுத்து ஆரம்பிச்சவர். அவர் போய் எனக்கு மாலை போடுறாரு, அவருக்கு தான் போடணும். ஏன்னா எங்க நம்ம ரொம்ப பெரியவர், என் மேல ரொம்ப அபிமானம். எதுவா போங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. நம பார்வதி பதயே ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிகி. பெருந்து கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, 5வது வேதத்தை அனுபவிச்சுருக்கோம். இதில் எது முக்கியம்னு சொல்லியிருக்கேன். திரௌபதி மான சம்ரட்சணம், யக்ஷபிரஸ்னம், கிருஷ்ணன் தூது, விதுர நீதி, பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமா, கீதை பார்க்க போகிறோம். பகவானே அருளி செய்தது. இந்த புஸ்தகம் இருந்தாலே புண்ணியம் வீட்டில். ஆமாம், கேயம் கீதா நாம சகஸ்ரம்னு ஆதிசங்கரர் கீதையில் ஒரு ஸ்லோகத்தை படித்து ஒரு ஸ்லோகத்தை கேட்டாலே போதும். எல்லாரும் கேட்குறா, 18 அத்தியாயத்தையும் முதல் நாள் சொன்னாங்கிறள், எத்தனை மணி நேரம் சொன்னால் கடவுள் இல்லை கட்டிக்காரெல்லாம் கேட்குறா. இது உண்மையாக சொன்னாரா, நடந்ததா, எத்தனை மணி நேரம் சொன்னால், எத்தனை நாள் சொன்னால், பின்னால் யாராவது எழுதினதா, இப்படிலாம். அதாவது பிடிக்காதவா எத்த வேணாலும் பேசுவான். இந்த கீதை எத்தனை நேரம் சொன்னார்னு எங்கள் வில்லிபுத்தூரார் சொல்கிறார். இன்னைக்கு நீங்கள் இந்த இமெயில்னு தரையில இப்படிங்கிறதுக்குள்ளே போகிறதே, இந்த இமெயிலை கொண்டது கிருஷ்ணர் தான். இந்த கீதையை எவ்வளோ நேரத்தில் சொன்னான்னு சொல்கிறார் வில்லிபுத்தூரார். அந்தந்த யோனி பேதம், அந்தந்த சராச்சரம் அனைத்தையும் ஒரு கணத்திடை, இப்படி ஒரு க்ஷண நேரத்தில் சொன்னாராம். க்ஷணம்னு சொன்னால் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ சொல்கிறோம், யாராவது ஒருத்தர் சொன்னால் க்ஷண நேரத்தில் காரியத்தை முடிச்சுருவேங்கிறான். க்ஷண நேரம், க்ஷணம் அப்படின்னா உங்கள் பேர் சொல்கிறோமே தவிர அதுக்கு அர்த்தம் தெரியாது. 4/5 ஆஃப் எ செகண்ட், ஒரு செகண்டுக்குள்ள நீங்கள் கேட்பது எப்படி சொன்னான்னு. அதுக்கு வியாக்கியானத்தில் எடுக்கிறார். அர்ஜுனனுக்கு அந்த சக்தியை கொடுத்து, கேட்குற சக்தியை கொடுத்து சொல்கிறான். இன்னைக்கு நீ இப்படிங்கிறதுக்குள்ள இமெயில் எங்கே, லண்டன் அமெரிக்கா போகிறது, எத்தனையோ கோடி ரூபா பிஸ்னஸை பண்ணுறான். அவன் கொடுக்குறான், அடுத்த க்ஷணம் அவன் ஓகேங்கிறான். இது எப்படி முடிஞ்சது சொல்லு, யோசனை பண்ணுங்க. இந்த மூளையை அர்ஜுனனுக்கு கொடுத்தான். அதை பற்றி பின்னாடி சொல்ல போகிறோம். என்ன இருக்கு, இதே அவனுக்கு பேர் குடாகேசன்னு பேர் அர்ஜுனன். தூக்கத்தை வென்றவன்.
தூக்கத்தை வென்றவன்னா தூங்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை. தூங்கலைன்னா அது அப்புறம் கஷ்டம். நமக்கு பகவான் வச்சிருக்கான், நம்ம எல்லாருக்குமே எப்படி வச்சிருக்கான்னு தெரியும். 6 hours தூங்கணும். சன்னியாசிகள் 4 மணி நேரம் தான் தூங்கணும். குழந்தைகள் வயசானவாளுக்கு எக்ஸாமிஷன், அவள் எப்போ வேணாலும் தூங்குவா, எப்போ வேணாலும் எழுந்திருப்பா. இப்போ அதை பற்றி கொஸ்டின் நமக்கு. நம்ம பெரியவாளை ஆக விட்டு 6 மணி நேரம் தான். தூக்கத்தை ஜெயிக்கிறதுன்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, அப்போதான் கீதை புரியும். தூக்கத்தை வென்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். தூக்கத்தை ஜெயிக்கிறது ஔவையார் ஒன்று சொன்னா, இலவம்பஞ்சில் துயில். இலவம்பஞ்சில் துயில்னா, இலவம்பஞ்சில் மெத்த தைச்சு எப்படி தூங்க முடியும்? அது ரொம்ப காஸ்ட்லி. எல்லாருக்கும் வசதி வேண்டாமா? அந்த காலத்தில் ராமநாபுரத்தில் ராகவையங்கார், ராகவையங்கார்னு இருந்தான் மேதைகள். அவன் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். இலவம்பஞ்சில் துயில்னா இலவம் பஞ்சன துயில். அவன் சொல்றான், நல்லா கவனிக்க. இந்த இலவம்பஞ்சு இருக்கே, இந்த இலவம்பஞ்சு இதை நீங்க அப்படி கையில வச்சுட்டு ஊத வேண்டாம். கையில கொண்டு வந்து இந்த உங்க மூச்சு சுவாசம் பட்டாலே பறந்துடும், அவ்வளவு லேசா இருக்கும். அந்த மாதிரி படுக்கையை தட்டி போட்டால் தூக்கம் வரணும். அப்படி ஒரு சத்தம் கேட்டா முழிப்பு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். படுக்கையை தட்டி போட்டா எல்லாருக்கும் தூக்கம் வரும். இப்படிங்கிற சப்தம் கேட்ட நாளைக்கும் விழிப்பு வரணும், அலர்ட்டா இருக்கணும். அவனுக்கு தான் ஞானம் வரும். புரியுதோ? அவனுக்கு தான் மெமரி பவர் இருக்கும். யோசிக்கணும். எனக்கு எல்லாரும் ஜோசியம் பாருன்னு ஃபோன் பண்ணுறா. ஒருத்தர் சொல்கிறான், என் பையன் படிக்கிறான், எழுது ஞாபகம் வச்சுக்கிறான், பரீட்சை கால் போனோன்னு மறந்துடுறாங்க. அது இன்பார்ன் குவாலிட்டி பகவான் கொடுத்தது, மெமரி பவர். அது இல்லைன்னா கஷ்டம். குடாகேசன், பீமனுக்கு ஒரு பேரு விருகோதரன் பேரு. விருகோதரன், விருகோதரன்னா ஓனாய் போன்ற வயிறுடையவன். அவனுக்கு எளிதில் ஜீரண சக்தி உள்ளவன். எளிதில் யாருக்கு ஜீரண சக்தி இருக்கோ அவதான் உடம்பு ரீதியான காரியத்தை செய்யறதுக்கு மனம் ஒத்து வரும். என்ன கவனிக்கணும், நமக்கு ஜீரணம். இப்ப சொன்ன 6 மணி நேரம் தூங்கணும்னு. நம்ம இப்ப சாப்பிட்றோம் காலத்தால 9:30 to 10 மணிக்குள்ள சாப்பிட்றோம்னா 2 மணிக்குள்ள லெட்ரின் போடணும். டாக்டர் நீ சுகர் டெஸ்ட் பண்றானே, 10 மணிக்கு சாப்பிட்டா 12 மணி, 2 மணி நேரத்துக்கு கணக்கில். 2 மணி நேர கணக்கு தான் ஜீரண சக்தி. அடுத்த 2 மணி நேரம் உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 4 hours விசர்ஜனம் பண்ணணும். நீ கருத்தால 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டா 10:30-11 கிளீன் பண்ணணும். அப்புறமா மத்தியானம் சாப்பிட்டா எல்லாம் 4 hours தான். மேக்சிமம் 6 hours மேல சாப்பிட்ட சாப்பாடு இருக்கக்கூடாது, ஜீரணம் ஆயிடும். உங்களுக்கு புரிகிறாப்புல சொல்லனா பேங்க் டிரான்சாக்ஷன் ஹவர்ஸ் தான், 6 மணி நேரத்துக்கு மேல கிடையாது. புரியுதோ? காலையில 10 மணிக்கு போனா 2 மணி வரைக்கும், அப்புறம் சாப்பிட போவா. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் தான்.
அந்த மாதிரி தான் நமக்கும் சிஸ்டம். உனக்கு இப்படி சொல்லணும், நம்ம சிஸ்டம் தான் பேங்குக்கு வச்சுருக்கா, மாற்றி சொல்லக்கூடாது. பகவான் நமக்கு வச்சிருக்கிறது தான் பேங்கு, எல்ஐசி எல்லா ஆஃபீஸுக்கும் வச்சுருக்கா. எளிதில் ஜீரண சக்தி இல்லைன்னு சொன்னால் நமக்கு உடம்புக்கு உபாதைகள் வரும். போல கண் பார்வை போகும், மலமூத்திராதிகளை டயத்துக்கு விசர்ஜனம் பண்ணணும். முதல்ல கண்ணு தான் அஃபெக்ட் ஆகும். ஏன் நம்ம எல்லாரும் கண்ணாடி போட்டுக்கிறோம்? அதனால தான் 40 வயசான செக்கப் பண்ணுங்கிறான் பாருங்க, இதுதான் கோளாறு. நீ பாருங்க, மாடு, நாய், ஆடு, கழுகெல்லாம் கண்ணாடி போட்டுக்கிறோம். போட்டுக்க. ஏன் போட்டுக்கணும்? அதுங்க டயத்துக்கு விசர்ஜனம் பண்ணிடும். எங்கேயோ பறக்கிற கழுகு நம்ம தெருவில் போகிற பாம்பை கரெக்டாக பிடிக்கிறது, அங்கே பறக்கிறது. புரிஞ்சுதா அவனுக்கு? அதனால ஓநாய்க்கு என்ன ஒரு கெப்பாசிட்டின்னா பகவத் சிருஷ்டியில் வச்சுருக்காங்க. இந்த நீங்கள் டிஸ்கவரி சேனலில் பாருங்க, ஓநாயை போய் புலி சிங்கம் பிடிச்சதா காட்டவே மாட்டேன். ஓநாயை பிடிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா அது வீரத்தில் இல்லை, ஓநாய்க்கு ஒரு சக்தி வச்சிருக்காங்க. அது பீஜத்திலேருந்து மூத்திரம் போகிற இடத்துலேருந்து ஒரு திராவகத்தை ஊத்தின்னு போகும். ஓடுற போது அது நாரி தொலையும், துர்நாற்றம் வீசும். இந்த துர்நாற்றம் வீசினா பின்னால் வர புலி சிங்கம் நின்றுடும், அது ஓடி போயிடும். புரியுது? அப்படி வச்சிருக்கான், பகவத் சிருஷ்டியில் இருக்கு. ஆமாம், நீ நானும் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் குளிக்காமல் இருக்கான், உடம்பு பூரா துர்நாற்றம் வீசிருப்பார், ஒருத்தனும் கிட்டக்க வர மாட்டான். அப்போ என்ன, அவன் போன ஜென்மாவில் ஓனாயின்னு அர்த்தம். இதுக்கு மேலே வியாக்கியானம் பண்ண முடியாது. ஓநாயோட அதை பண்ணி கற்றுக்க. ஓநாய் மாதிரி வயிறு இருக்கணும், எளிதில் ஜீரண சக்தி. அதனால்தான் அர்ஜுனனுக்கு கீதையை சொன்னான், குடாகேசன் தூக்கத்தை வென்றவன். தூங்கக்கூடாது, ஆனால் தூங்காமல் இருக்கக்கூடாது. டயத்துக்கு முழிச்சுக்கணும். அலாரம் வச்சு எந்திரிக்கிறது கூடாது. 4 மணிக்குன்னா இங்கே வந்து பாருங்க, நான் 3:45 எந்த குளிச்சுடுவேன். 4 மணிக்கு நான் எந்திரிது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அலாரம் அடிக்கும். அலாரம் ஒப்புக்கு தான் வச்சிருக்கேன். முந்தான கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் போய் மெட்ராஸ் போய் இஞ்சிவர்த்தி எடுத்து சாப்பிட்டுட்டு 10:12 உபன்யாசம் பண்ணிட்டு கார்த்தால 3:45 ஃப்ளைட்டை பிடிச்சி நேற்றுக்கு 5:15 வந்து இங்கே 6:30 உபன்யாசம் பண்ணிவிட்டு ராத்திரி நேற்றுக்கு திருச்சி போயிட்டு 1 மணிக்கு திருச்சி போயிட்டு 12 மணிக்கு பஸ் ஏறி 2:30 மணிக்கு வந்து இந்த மேடைக்கு வந்தாச்சு. ஆமாம், தூங்காமல் இல்லை. பஸ்ஸில் தூங்கினேன், பிளேனில் தூங்கிப்பேன். எப்போ தூக்கம் வருதோ தூங்கிக்கணும். ஆமாம், நான் இப்படி தான் இருப்பேன், ரெஸ்ட் எடுத்துப்பேன் சொல்லக்கூடாது. சொன்னால் நம்ம ஒர்க்கை பார்க்க முடியாது. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் சொல்கிறா முடியலைங்க. இந்த வேஷ்டி அங்கே வச்சுருத்து நாளைக்கு வா, சோப்பு தீர்ந்து போச்சுட்டு போகிற போது வாங்கிட்டு போயிடுவேன். ரின் சோப்பு, கம்ஃபர்ட். ஆமாம், கையில் பிழிவேன். இந்த வேஷ்டி எங்கே வச்சிருச்சு, இந்த பொண்ணு உட்காந்துருக்காளே கையில் பிழிப்பீங்க. எனக்காக சொல்லக்கூடாது, வந்து ஆற்றுல பார்க்குறேன். வாஷிங் மிஷினில் தானே போடுறது உங்கத்தில், அப்புறம் எப்படி கையில் பிழிவேன். இந்த காலத்து குழந்தைங்களுக்கெல்லாம் வருமா கேளு, ஒருத்தருக்கும் வர எழுதி சார். பெட்ஷீட்டு பிழிவேன், அப்புறம் நான் பிழிவேன். என் பாட்டி ட்ரெயின். எப்படி ஹெல்த் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க, நாளையிலேருந்து செய்ய. ஆமாம், உன் நன்மைக்கு சொல்கிறேன். நீ பாட்டுக்கு கூட்டத்தில் சொன்னேன், நாளைக்கு கதைக்கு வராமல் இருக்காத. ஆமாம்,
புழின்னு ஒட்டு புழியணும், புழிஞ்சு இப்படி உதறணும், 7 தடவை உதறணும். தெரியுமா? அதுக்கு ஸ்லோகம் இருக்கு. ஆமாம், உதறி உணர்த்தணும். அதுதான் மடி. அதான் அந்த காலத்தில் வச்சனம் சொல்லுவா. தெரியுமா உனக்கு? உனக்கெல்லாம் தெரியாது. இன்னும் அவன் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அப்பா சொல்லுவார், அவனை நான் என்னைக்கோ உதறியாச்சு. இந்த வச்சனம் கேட்டிருக்கேடா? கேட்டதில்லை. எப்படி? உங்கள் காலத்தில் சொன்னா தானே தெரியும். என்ன ஜெயனாங்க அன்றைக்கே உதறியாச்சும்பா. புழிஞ்சு 7 தடவை உதறி மடித்து உணர்த்தாங்க. வேட்டி அங்கே வச்சுருது. இப்போ தான் எக்ஸசைஸ். இப்படி புழிஞ்சு பாரு. கோவிலில் சாமரம் வீசுகிறப்ப அவளுக்கு எப்படி இருக்கு கை? சாமரம் எப்படி வீசணும்? இப்படி இல்லை, அப்படி வீசணும். கம்பன் சொன்னா குழைய வாங்கி இப்படி குழைச்சி வீசணும். கை போயிட்டு வரும். அப்போத்தான் இப்போ இல்லை ஒத்துருக்கும். இப்போ எல்லாம் இந்த சக்கையாக பிடியாது. எது? வாஷிங் மிஷின். நீ ஒன்றும் உதறவே வேண்டாம், எடுத்து கட்டிடலாம். நம்ம எப்படி இருக்கும்? அப்புறம் இப்போ வேட்டி கிழிஞ்சு போயிடும். ஒரு சாத்திரம் சொல்கிறது, இப்படி இப்படி வெண்ணான்ட்டேருந்து எடுத்துன்னு வந்து செலவு பண்ணி கொண்டுறோமே. ஆக்சுவலாக இப்படி கட்டிக்கப்படாது. நான் கட்டின்னு வந்துட்டேன், நாளைக்கு உணர்த்திடுவேன் தோச்சு. ஆக்சுவலாக எப்படின்னா தோச்சு உணர்த்திட்டு தான் கட்டிக்கணும் வெண்ணாமடியை. ஏன் தெரியுமோ? சில பேருக்கு அது ஒத்துக்கு அது புண்ணு வந்துடும். அதுக்கு தான் ஜலத்தில் நினைச்சுடணும்னா அவள் சோடா போடுறாளோ இல்லையோ வேச்சிக்கு வெளுக்கணும்னு. இந்த சோடா ஒத்துக்காது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அது உடம்பு எக்ஸசைஸ் வேணும். இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் யாருக்கும் இல்லை. அப்பெல்லாம் இருந்தது, நமக்கு சொல்லி கொடுத்தா செஞ்சோம். இன்னைக்கு செஞ்சுன்னு இருக்கோம். நான் மெட்ராஸுக்கு போனால் தான் இந்த வாஷிங், அதுவே நான் மடி வேஷ்டி நான் புழிஞ்சு உணர்த்து தோச்சு. சிரிக்கிற எங்காயத்தில் வந்து வேலைக்காரி செய்ய மாட்டேங்கிற பெருக்கு. வேலைக்காரி பெருக்க முடியல, இடுப்பு வலிக்கிறதுங்கிற. இணையில் போட்டு துடைக்க முடியல. அதான் பணம் மட்டும் வேண்டியிருக்கு. இப்போ பாத்ரூமை ஃபினைல் விட்டு இன்னைக்கு நான் வேலைக்காரிட்ட முன்னாள் சொன்னேன், ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தோட இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் எனக்காக பண்ணேன், செய்ய மாட்டேங்கிறேன். இப்படி உடம்பு வளையும். கண்டிப்பாரு மெட்ராஸில் எங்காச்சில் பாத்ரூம் சோப்பு போட்டு தேய்ப்பேன். மார்பிள் இது போட்டிருக்கேன், டைல்ஸ். சோப்பு போட்டு தேய்ச்சி, ஹார்பிக் போட்டு தேய்ச்சி, அப்புறம் ஃபினைல் விட்டு அலம்பி சில்லு சில்லுன்னு பாத்ரூமில் தூங்கலாம் போல. சில பேர் வீட்டுக்கு போனால் ஸ்கேட்டிங் விடுறாப்புல இருக்கு. எப்படி வரும்? ஓனாய் போன்ற வயிறுடையவன் கீதையில சொல்றான். அதனால தான் பீமன் பெரிய பக்திமான். அர்ஜுனனை விட பக்தியை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் என்ன நினைச்சிருக்கீங்க? அர்ஜுனனுக்கு தான் கிருஷ்ண பக்தின்னு கிடையாது. அர்ஜுனனுக்கே இருந்தது. அப்போ ஒரு நாளைக்கு காட்டணும்னு கிருஷ்ணர் பண்ணார். அர்ஜுனன் கூப்பிட்டா வரல. ஏன் இவ்வளவு தாமசம்? இங்கே வா அப்படின்னு. பீமன் பூஜை பண்ணிட்டு இருக்கான். தினமும் என்ன பண்ணுவான்? கிருஷ்ணனை கூப்பிடுவான். தான் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணோன்னா கிருஷ்ணர் வரணும், சாப்பிடணும். அப்புறம் தான் தான் சாப்பிடுவான். ஒரு நாளைக்கு அவர் போல கையில் இருந்த கதையை எடுத்து தூக்கி போட்டான். கிருஷ்ணன் வரல, இது என்னை கொல்லட்டும்னு. கிருஷ்ணர் ஓடி வந்து பிடிச்சார் கதையை, அர்ஜுனன்ட்ட காமிச்சார். அசந்து போய் பீமனை சேவிச்சான். என்ன பக்தி அப்படின்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? உடல்ல வந்து நம்ம ஆரோக்கியம், அதுக்கு மீறி உள்ளுக்குள்ள வியாதி வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது தயவு பண்ணி. இதில் இன்னொன்று நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கோங்க. வாஷிங் மிஷின் நான் அன்றைக்கே சொன்னேன், இட் இஸ் டேஞ்சர் டு அவர் ஹெல்த். உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் துவைச்சிக்கோங்க. நீ சோப்பு இப்படி போட்டால் தான்
இந்த கை போயிட்டு வருது பாரு, புரிஞ்சுதா? உட்காந்து துவைக்கணும். கீழே நீங்கள் எத்தனை நாள் உட்காந்து துவைச்சு கீழே உட்காந்து சாப்பிட்டு எழுந்திருக்கிறீங்களோ உடம்பு ஹெல்த். இந்த முட்டி மடியணும். அன்றைக்கி சொல்கிறாரு பாருங்க வையாபுரி, 2 மணி நேரம் காலை மடக்கிண்டு உட்காந்துருக்கார், நம்மளால் முடியுமாங்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இந்த பிளட்டு போயிட்டு வரும் சர்க்குலேஷன் நீங்கள் சின்ன வாழ்லாம் தெரிஞ்சுக்கணும். கீழே உட்காந்து சாப்பிடணும், குறிஞ்சி எச்சல் இடணும். நான் ஒருத்தராத்துக்கு உபன்யாசத்துக்கு போனேன், கையெடுக்காமல் எச்சல் இடுவியான்னு கேட்டேன், எந்திரித்து போயிட்டேன். கையை எடுக்காம 5-6 பேர் சாப்பிட்டு கையை எடுக்காம எச்சல் இடணும். கீழே உட்காந்து சாப்பிட்டா தானே, கையை எடுத்துடக்கூடாது. கடைசி வரை இப்படி இட்டுன்னு போகணும். நான் ஆட்டுறதுல தெரியறத நான் இடுவேன்னு ரவுண்டு இப்படி போடணும். இந்த கை வரணும். சொல்கிறேன், டாக்டர் சொல்கிறான், இவ்வளோத்தையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னு, எங்கள் ஊரில் ஒரு ஐயங்கார் மாமா மாமிக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு போனார் டாக்டர்கிட்ட. டாக்டர் உடம்பு முடியலன்னா மாமி இடுப்பு வலிக்கிறது, கை வலிக்கிறது. நாங்கள் ஒரு மிஷினை தொங்க விட்டுருக்கோம், இப்படி கொண்டு போகணும். அப்புறம் இன்னொரு மிஷினில் உட்கார வச்சான், இப்படி தள்ளணும். கன்சல்டிங் ஃபீஸே 20 வருஷம் முன்னால் 500 ரூபா கேட்டான். எத்துக்கிட்ட 500 அப்படின்னு அந்த மாமியை பார்த்தாரு. மாமா என்னடி அவன் சொல்லிவிட்டான் புதுசா, இப்படி மிஷினை பண்ணுங்கிறான், இதாண்டி அம்மியில் அறேன்னா நீ அச்சு அடி இப்படிங்கிறான். ஆட்டுக்கல்ல போய் இல்லையே, நீங்கள் ஒரு நேரத்தில் ஆட்டுக்கல்ல எப்படி கைக்கு எக்ஸசைஸ் வரும், இப்படி இப்படி தள்ளணும். சிரிக்கிறேன். நம்ம நாட்டில் ஆட்டுக்கல் இருக்கா உங்கள் காத்துலலாம் முதல்ல இப்போ கடையில் தான் இருக்கு. எப்படி விளங்கும் உடம்பு? மெட்ராஸில் எங்காத்துக்கு ஆட்டுக்கல் இருக்கு. கரண்ட்டு போச்சு 2 வருஷம் முன்னால், 1 வருஷத்துக்கு ஆட்டுக்கல்ல அரைச்சி ஏசாம் பக்கத்தாத்துக்கெல்லாம் தோசை மாவு கொடுத்தேன். ஜெயநாயகர். ஆமாம், இப்போ நான் போகிறேன் திங்கக்கிழமை ஆட்டுக்கல்ல அரைப்பேன். தேங்காய் தொகையை மணக்கும். ஆட்டுக்கல் வச்சுருக்கேன். நான் அரிசி அரைப்பேன், உளுந்து அரைப்பேன், ஆட்டுக்கறி உளுந்து அரைப்பேன். நல்ல வக்கனே வேணும்னு சாப்பிடணுமே. எதுக்கு இவ்வளவு சொன்னேன்? பொழுது போகாம சொல்லல. பீமனுக்கு பக்தி இருந்தது, அர்ஜுனனுக்கு கீதை சொன்னான்னா தூக்கத்தை ஜெயிச்சவான், தூக்கத்தை ஒருத்தன் ஜெயிக்கிறான். நான் என்ன கவனி, அடுத்த வியாக்கியானத்து நேரம் சொன்னேனே, சாப்பாடு அளவா சாப்பிடணும், வளைச்சு சாப்பிடக்கூடாது. பகல்ல அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு ஜலம், 1/4 வயிறு காத்துக்கு. கேட்டுக்கோ, இதுதான் டாக்டர் சொல்றான். ஒரு டவரா போட்டுக்கோ, சாதம், காய் நிறைய சாப்பிடு சொல்ற பத்தியா சுகர் பேஷண்ட்டுக்கு. இவன் என்ன புதுசாக சொல்றது? நாங்கள் சாஸ்திரத்தில் தான் சொல்லிட்டு இருக்கோம். நீ அவன்கிட்ட MBBS படித்தவன்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு 500 ரூபா கொடுத்துட்டு சொல்கிற. இங்கே நான் புலம்பின்னு இருக்கேன், 10 ரூபா போடுறது. ஆனால் சொன்னேனே, அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு ஜலம். தெரிஞ்சுக்கோங்க, 1/4 வயிறு காத்துக்கு. கரெக்டால சாப்பிட்டோம்னா 10 மணிக்கு இப்படி, நாங்கள்லாம் 10 மணிக்கு சாப்பிட்றோம். நீ மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டேன்னா அப்படி சாப்பிடு. ராத்திரி இதில் பாதி தான் சாப்பிடணும். 1/4 வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு ஜலம், 1/4 வயிறு காத்துக்கு. நல்லா கவனி. நீ ராத்திரி கார்த்தால சாப்பாட்டில் இதில் பாதி சாப்பிட்டா, சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு தூங்கினா 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக பசிக்கும், முழிப்பு வரும். புரிஞ்சுதான்? அதுக்கு தான் நாளைக்கு எந்திரிக்கணும்னா ராத்திரி நல்லா டம்ப் பண்ணி சாப்பிட்டேன்னா தூக்கம்தான் வரும். எப்படி ஷாம தேவதை சொல்கிற ஒரு ஃபோனில் உபன்யாசம் கேட்டுவிட்டு ஒரு அம்மா எழுதுகிற கோயம்புத்தூர்லேருந்து, வீட்டில் படுக்க விரித்து வச்சிருக்கு, அடிச்சுக்கிறேன், படுக்க பெட்டு போட்டே வச்சிருக்கேன். எப்படி மகாலட்சுமி தங்குவா? பெட்டை மடித்து வைக்கணும், பாயில தான் படுத்துக்கணும், பெட்டில் படுத்துக்கப்படாது. பெட்டு எதுக்கு? அவன் மாமனார் ஏதோ தருவான், மாமனார் கொடுத்தவொடனே அது தலாணி ஆக்கிவிடு. நம்ம 10 நாளைக்கு படுத்துக்கோ ஆத்துக்காரியோட போரும். மகாலட்சுமி எப்படி தங்குவா? அப்புறம் என்கிட்ட
புலம்புறான் ஜாதகத்தை அனுப்பிச்சு எல்லாரும் பாரு எத்தனை ஜாதகம் இன்னைக்கு பூரா ராத்திரி 9:30 மணிக்கு மேலே பேசுங்கன்னு 3 நாளாக ஃபோன் பேசலை ஜோசியம். அமெரிக்கா, பாம்பே, டொரண்டோ உபன்யாசி கூப்பிட்றாளோ இல்லையோ ஜோசியத்துக்கு தான் கூப்பிட்றோம். ஆமாம், ஏன் நிம்மதி இல்லை? இதான் காரணம். சாப்பாடு ஓவரா சாப்பிட்றேன், கண்டதை சாப்பிட்றேன், பார்க்கறத சாப்பிட்றேன். அதுவும் இப்போ கல்யாண வீடுகளில் அட ராகவா இவ்வளவு மெனுவா போடுவான். பூரி என்னெல்லாமோ போடுறான், டிஃபனில் போட்டு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போடுறான், பிராமணாலத்திலேயே போடுறான், நாந்தியும் பண்ணுறான், அன்றைக்கி தேவசமும் பண்ணுறான், பித்திருக்களுக்கு பழியும் பண்ணாமா எவ்வளவு போடுறான். அடை போடுறான், அடையே போடக்கூடாது. பித்திருக்களை கொண்டாடி இருக்கோம், அடை போடக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? அடை தட்டின வீட்டில் தொடை தட்டும்பா. உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. நாங்கள் அந்த மயானத்தில் பிரேதத்தை வச்சு புள்ள தொடையை தட்டி மந்திரம் சொல்லுவோம். புரியுது அவங்களுக்கு? அடை அடிக்கடி பண்ணக்கூடாது. ஆமாம், அதனால தான் இந்த தொடையை தட்டக்கூடாது. சங்கீத கச்சேரி கேட்டால் கூட கை தட்டி தான் கேட்கணும். ஆமாம், நாங்கள் விவரம் தெரியாமல் சின்ன வயசில் நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிற கச்சேரி ரேடியோவில் கேட்குறேன். இப்படி நின்றுட்டு கேட்கணுக்கும் தொடை தட்டிட்டு தொடையில் தட்டி தாளம் போட்டு எங்கள் அப்பா ரொம்ப நேரம் கவனிச்சார். அப்புறம் திட்டினார், இல்லை நான் தாளம் சரியாக தானே போட்டேன், தாளம் சரியாக போட்டேன், இப்படி போடும் அப்படின்னு. தொடையை தட்டாதே, நான் உயிரோடு இருக்கேன், உங்கள் அம்மாவும் இருக்கா, இன்னைக்கு கொண்டு வச்சு மந்திரம் சொல்லணுமோ அன்னைக்கு தான் தொடை தட்டணும், அவசரப்படாதுன்னு இப்படியே சொன்னார். எங்கள் அப்பா ஒரு நாள் எங்களை கொஞ்சி வளர்த்ததே கிடையாது, திட்டித்தான் வளர்த்தார். தெரிஞ்சுக்கோ, ஒரு நாளாவது சாப்பிட்டியான்னு கேட்டது. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவனுக்கு புண்டம் போட்டுட்டியான்னு கேட்பேன். படிக்க மாட்டேங்கிறான் அப்படிம்பார். புரிஞ்சுதான் உங்களுக்கு? அப்படியே தான் வளர்ந்தோம். அதனால் ஒன்றும் குறைஞ்சி போனேன். சொல்கிறேன், எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, உணவு குறைவாக இருந்தால்தான் பக்தி வரும், சீக்கிரம் எழுந்திருக்கலாம், ஞானம் வரும். சாப்பாட்டில் போய் மேனியாவாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் வருவேன்னு சொல்லலை, திடீர்னு வருவேன்னுடைய முதியோருற பாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி டிஃபனுக்கு அரைக்கலை, என்ன பண்ண போகிறேன், நான் மோர் ஞான் சாப்பிட்டு போய்க்கிறேன் மேடைக்கு. இந்த பாட்டிக்கு எனக்கு மேலே அக்ஞானம் தாங்கலை. பச்சரிசியும் உளுந்தையும் போட்டு அரைச்சி எனக்கு தோசை வாத்து போட்டேன். 2 தோசையை சாப்பிட்டு வந்தேன். எனக்கு கோச்சுப்பா இல்லை, இன்னொரு தோசை சாப்பிடுவோம், எனக்கு தாகமாக இருக்குது பாட்டி, மேடையில் இறங்க மாட்டேங்கிறது. உபன்யாசத்துக்கு முன்னாலே இறங்க மாட்டேங்கிறது, உபன்யாசத்துக்கு அப்புறம் கச்சின உடனே இறங்க மாட்டேங்குது. பகலில் சாப்பிட்ற சாப்பாடு தான். உங்கள் எல்லாருக்கும் எதுக்கு நான் இவ்வளவு நேரம் புலம்பின்னு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஞானம் அர்ஜுனனுக்கு குடாகேசன். நான் முதல்ல இதுக்கு முன்னால் சில கதை நடந்த கீதையோட சொல்கிறேன். இந்த முதல்ல இந்த கீதையை ஆரம்பித்தது யாருன்னா, அரண்மனையில் இருக்கிற திருதராட்டன் தான் ஆரம்பிக்கிறான். திருதராட்டன் பக்கத்தில் சஞ்சயன்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஒரு சக்தியை கொடுத்தார். யாரு? வியாச மகரிஷி. அங்கே குருட்சேத்திர பூமியில் நடக்கிற சம்பவத்தை பார்த்து அப்படியே சொன்னான். இன்னைக்கு டிவிங்கிற லைப்ரரியிலே சொன்னது சஞ்சயன். குருட்சேத்திர பூமின்னா நம்ம ஸ்கூல் கிரவுண்டு மாதிரி கிடையாது. 70 மைல் நீளம், 30 மைல் அகலம். குருட்சேத்திரம்னா குருட்சேத்திரம், கேயூ போடணும், குருட்சேத்திரம். அதுதான் கேட்குறான் அவன். தர்மக்ஷேத்ரே குருட்சேத்ரே சமவேதா யுயுத்சவகா மாமகாக பாண்டவாச்சைவ கிமகுர்வத சஞ்சயா. அப்பவும் அவன் கேட்குறான், நம் குலத்து உதித்த குழந்தைகள்னு கேட்கல, என்னோட பிள்ளைகளும் பாண்டு பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள்ங்கிறான். எனதுன்னு வந்துருத்தவனுக்கு அகங்காரம். ஏன்னா அவன் போர்க்களத்துக்கு வரல. இவன் இந்த கேள்வி கேட்குறான், பயம் இருக்கு. பயம் இருக்கிறவன்ட்டு தான் கேள்வி வரும். நன்னா படிச்சிருக்கான் ஒரு பையன். வாத்தியார் நாங்கள் மார்ச் மாதம் நடத்துகிற பரீட்சையை பிப்ரவரியில் நடத்துகிறோம்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, படித்த பையன் ரெடியாக இருப்பான். படிக்காத பையன் தான் எக்ஸாம் போஸ்ட்போன்டாக இருந்தாமேன்னு கேட்பான். புரியுதோ? எக்ஸாமினேஷனை தள்ளி வைக்கிறாளான்னு ஒரு பையன் எப்போ கேட்டானோ படிக்கலைன்னு அர்த்தம். நான் ரொம்ப சின்னவனாக இருந்தபோது ஒரு ஊருக்கு உபன்யாசத்தை கூப்பிட்டுருந்தா,
வரேன், என்ன உபன்யாசம் பண்ணணும்னு. நாங்கள் நீங்கள் மேடையில் வந்து உட்காண்ட உடனே சொல்லுவோம்னா என்ன சரி அந்த ஊருக்கு போகணும். அவர் மைக்கை பிடிச்சு தலைவர் பேசுகிற போது சொன்னார், இன்றைய தினம் அவரை சொற்பொழிவாற்ற சொல்லியிருக்கிறோம். ஒரு விண்ணப்பம், என்ன தலைப்பு என்று இப்போது சொல்லுகிறோம். 2ன்னு பேசணும். 2 சரி ஆரம்பிச்சு. நமக்கு கண்ணு 2 காது 2 இப்படின்னு தாளிச்செடுத்துட்டு சொல்லிவிட்டு அப்புறம் இதிகாசம் 2 புரியுதா, அதில் குந்தி போய் கேட்ட வரம் 2 அப்படின்னு குந்திங்கிறன்னு சொன்னேன். புரியுதோ? விஷயம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்வான். வச்சனம் சொல்லுவான். நம்ம ஆச்சனை தெரியுமோ, மயிருள்ள சீமாட்டி பலக்கொண்டையும் போடுவா, எடக்கொண்டையும் போடுவா, அள்ளியும் முடிவான். தோப்பா வச்சிருக்கிறவனுக்கு தான் கஷ்டம். புரிஞ்சுதா உனக்கு? இவையே என்ன செய்கிறார்கள் கேட்கிறான். பயம் வந்துருச்சு. தன் பிள்ளைகள் 100 பேரும் அக்கிரமம் பண்ணிருக்கா, போர்க்களம் போயிருக்கா, செத்து போறாரு. பயப்படுறான். அவுட் ஆஃப் ஃபியர். ஃபியர் கொச்சின் வந்தாலே ஃபியர் இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு பயப்படணும்? தப்பு செஞ்சவன் பயப்படுவான், தப்பு செய்யாதவன் பயப்பட மாட்டான். 2 பக்கமும் சைன்யம் நிற்கிறது. 2 பக்கமும் சைன்யம் நிற்கிற போது அர்ஜுனன் கையிலேருந்து வில்லு கீழே விடுறது. அவன் போய் கிருஷ்ணனை பார்த்தான். கிருஷ்ணா, 2 சைன்யத்துக்கு நடுவில் என்னோட தேரை போய் நிறுத்துன்னு அவன். சேனையோர் உப்பயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயித்வா அச்சுதா அச்சுதா, 2 சைன்யங்களுக்கு நடுவில் என்னோட தேரை நிறுத்துங்கிறான். அச்சுத்தான்னு கூப்பிடுறான், கமாண்ட் பண்ண. கிருஷ்ணன் இப்படி திரும்பி பார்த்தார். எனக்கு நேரம்டா, எங்கள் அம்மா பாலையும் வெண்ணையும் ஊட்டி வளர்த்தா. அவன் நினைச்சுன்னு இருக்கான் கிருஷ்ணர் தேரோட்டின்னு நினைச்சுட்டு இருக்கான். சாதாரண டிரைவர்னு. மாத சம்பளம் கொடுக்குற டிரைவரையே டேய் ராமசாமி வண்டி அடி சொல்ல முடியாது. கூப்பிட முடியுமா? மாதம் 15,000 ரூபா சம்பளம் கொடு, 20,000 கொடு, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வந்துடும்னா எங்கே போகணும்மா? வெளியூர்னா வரமாட்டான், சம்பளம் கூட கேட்பான். ஆமாம், இங்கேருந்து நீ பைபாஸில் மேலூர் தாண்டினோடனே சாவியை கையில் கொடுத்துருவேன். நான் நின்றுக்கிறேன், கூட சம்பளம் கொடு, இல்லைன்னா நின்றுக்கிறேன். அவனுக்கு தெரியும் உனக்கு ஓட்ட தெரியாதுன்னு. புரிஞ்சுதா? இந்த டிரைவரையே விரட்ட முடியல. அவன் யாரை விரட்டுறான்? ஜெகநாதன், லோகத்தையே டிரைவ் பண்ணுறவன், அவனை விரட்டுறான். புரியுதோ? ஆமாம், அதனால தான் இன்னைக்கு ஜெகநாயகங்கிற தலைமை தாங்க. ஜெகநாதன் வந்திருக்கான். புரிஞ்சுதோ? சரி, 2 சைன்யத்துக்கு நடுவில் தேரை நிறுத்துன்னா அவருக்கு கிருஷ்ணர் நினைச்சார், நம்ம அம்மா யசோதை நம்மளை எப்படி கொஞ்சி கெஞ்சி சாப்பிட கூப்பிட்டா தெரியுமா? யசோதை எப்படி கூப்பிட்டான்னு, உட்டக்க ஏழோ. கிருஷ்ணனை கூப்பிடுறா, சாப்பிடவா, உடம்பெல்லாம் குப்பையா இருக்கு, குப்பையை தட்டிட்டு சாப்பிட வாங்குறா. மெய்யல்ல தூளோ ஆட்ட சாக்கு ஏழோ ஸ்ரீ கிருஷ்ண கிருபாளோ பரோ முராரே ஆலக சௌரே சதா விசார சந்தோஷ தீர பரோ முராரே. என் கண்ணே சாப்பிடவா, குப்பையா இருக்கு, விளையாடினது போரும்டா. நம்ம அம்மா நம்ம படிக்கிறப்போ ராத்திரி 11 மணிக்கு SLCக்கு படிக்கிறோம், +2க்கு படிக்கிறப்போ டீ கலந்து கொண்டு வச்சு போரும்டா, படித்தது வந்த மார்க்கு போருண்டா கண்ணு அப்படின்னு கொடுக்குறேன். போரும் படித்தது அப்படிங்கிறேன். நம்ம ஆத்துக்காரி என்ன சொல்கிறா, டீயை கலந்து வச்சு சும்மா சுட வைக்க முடியாது, பிடிச்சி தொலைங்க. நம்ம சம்பளத்தை வாங்கி நம்மள்கிட்ட புடவையை கட்டிக்கிண்டு வீடை நம்மளை விரட்டுறான். நம்ம அம்மா எப்படி வளர்த்தா நம்மளை? ஊருடா கண்ணு படித்தது. அவன் கிருஷ்ணன் நினைச்சான் 2 சைன்யத்துக்கு நடுவில் போய் நிறுத்துன்னு. அப்போ தான் அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறான். எங்கள் தாத்தா
ஆச்சாரியன் எல்லாரையும் கொன்னுட்டு நான் ஆட்சிக்கு வரணுமா கேட்குறான். நீ சொல்லு, எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை கேட்குறான். அங்கிருந்து நான் இவாளெல்லாம் எதுக்கு கொல்லணும், எதுக்கு ஆட்சிக்கு வரணும் கேட்குறான். அங்கேருந்து பகவான் அப்போ தான் சொல்கிறான், அதோட சமத்தே சரீரம் ஒரு நாள் போகத்தாண்டா போகும், அது நல்ல விதத்துக்கு போகணும். போர்க்களத்துக்கு வந்திருக்கான்ல, நீ இப்போ எல்லாரையும் சத்திரிய தர்மம் ஜெயிச்சானும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, இந்த ஆத்மாவை ஒரு நாளும் ஒருத்தரும் வெட்ட முடியாது. இந்த சரீரத்துக்குத்தான் பஞ்சபூதத்தினால் வருது. நல்லா கவனிக்கணும். திரும்பி எல்லாம் பார்த்தா ஒன்றும் புரியாது. 4 நாளும் கீதை தான். ஆமாம், என்னத்தான் பார்க்கணும். என்ன கேளு, இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கு. இந்த உயிர்னு சொல்றோமே நாம்னு, இந்த உயிர் உடம்ப பிடிச்சுன்னு இருக்கு. பரமாத்மா நம்ம உயிரை பிடிச்சுன்னு இருக்கான். நல்ல கவனி. பரமாத்மா நம்ம எதை தினம்னு சுமக்கிறோம்னு சொன்னா இந்த உடம்ப. இந்த உடம்புன்னா என்ன? இந்த உயிர் நம்மளை இந்த உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா இந்த உடம்பை என்ன சொல்றோம்? பிரேதம், பிணம். நம்ம தினம் எதை சுமக்கிறோம்? பணத்தை சுமக்கிறோம். எப்படி வச்சிருக்கேன் பார் பகவான். தினம் பிரேதத்தை சுமக்கிறோம். இந்த உயிர் இந்த மூலையில இருக்கு, இத்தினூண்டு. இந்த உயிர் இங்கிருந்து உடம்பு பூரா இருக்கு. இங்க கிள்ளினா வலிக்கிறது. ஆனால் டாக்டர் இங்கே தான் செக்அப் பண்றான். இங்க வள்ளுவர் குரல்ல கேட்கிறார், இந்த உடம்புக்குள்ள ஒரு மூலையில ஒளிஞ்சின்னு இருக்கிற இந்த உயிருக்கு பர்மனன்ட் இடம் கிடைக்கலையாங்கிற, மோட்சம் கிடைக்கலையாங்கிறார். புக்கில் அமைந்தின்றி கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு. இப்படி எழுதுறார். இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர், நம்ம டேர்ன் த டேபிள். நம்ம இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கும் பொழுதே இந்த உடம்பை விட்டுட்டு உள்ள இருக்கிற பரமாத்மாவை பிடிக்கணும். அப்பதான் நம்ம ஞானத்துக்கு வந்திருக்கோம். இந்த ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் போன்ற மகான்கள் அப்படித்தான் வாழ்ந்தார். இதுக்கும் இல்லறத்துக்கும் துறவரத்துக்கும் பிரம்மச்சரியத்துக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ நான் பேசுறது பூரா ஆத்ம விசாரம். நீ கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தைய பெற்றுக்கோ, அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், ஸ்கூல் படிக்கிறோம், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இங்கிலீஷு, தமிழ் எல்லா பாடமும் தானே படிக்கிறோம். இப்போ ஒரு வாத்தியார் ஒன்று நடத்துகிற இந்த மூளையில் எல்லாம் தானே வாங்கிக்கிறோம். நம்ம யாராவது வாத்தியார்கிட்ட போய் எந்திருந்து எனக்கு தமிழ் மட்டும் சொல்லிக் கொடு, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறோமா? இல்லை, எல்லாத்தையும் படிச்சுட்டு +2 முடிச்சதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறோம், அனலைஸ் பண்ணுறோம், அதை தானே டிகிரி வாங்குகிறோம். புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இந்த நீ இல்லறத்தில் ஈடுபடுறதோ, நீ எதில் ஈடுபடுறியோ அதை ஒழுங்காக செய்யணும். இது இல்லறம் தியாத்துறை அந்த சப்ஜெக்டுக்கே போக வேண்டாம். நீ எதில் ஈடுபடுறையோ அதை ஒழுங்கா செய்யணும். முதல்ல இந்த சரீரம் அழியக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கோ. ஆனால் இந்த அழியறதுலேருந்து தான் பகவான் நல்லா கவனிக்கணும், அழியாததை பெற வச்சிருக்கான். அழியறதுலேருந்து தான் நல்லதை பெற வச்சிருக்கான். பாரு, சேருல தான் தாமரைப்பூ முளைச்சிருக்கு. நம்ம அந்த சேத்த குளத்தை பார்க்குறோமோ, படகு வச்சுன்னு போய் தாமரைப்பூவை தான் அரிச்சுன்னு வரும். பாரு, காய்கறி எங்கே விளையிறது, நெல் விளையிற இடத்த போய் பாரு. எதுவுமே விளையிற பூமியை எங்கேயுமே விளையிற இடத்த பார்த்தா கஷ்டம். நாமே எப்படி பிறக்கிறோம்? ஆழ்வார் சொல்றார், மலமூத்திரம் போற விசர்ஜனம் பண்ண இடத்துல பிறக்கிறோம். நம்ம அதை நினைக்க வச்சானோ பகவான் பாரு, நீ குழந்தைய பெற்றுக்கோன்னா ஒருத்தனும் பெற்றுக்க மாட்டான். அந்த உடம்புல ஒரு இன்பத்தை கொடுத்தா குழந்தைய பெற்றுக்கிறேன். உன்னை எவ்வளோ சீட் பண்ணுறான்னு பார்த்துக்கோ. உங்கள்கிட்டேருந்து எப்படி நல்லதை பெற வைக்கிறான்னு கொஞ்சம் யோசி. புரிஞ்சுதான் உனக்கு? ஆமாம், அந்த உடம்பு சௌக்கியம்ங்கிறது 10 நிமிஷம். ஆனால் பிள்ளையாண்டு 10 மாதம் பிள்ளையாண்டு இருக்கான், குழந்தைய பெற்றுக்கிறான்.
இந்த மலமூத்திரம் போற இடத்துல குழந்தைய பெற்றுன்னு இருக்கோமே நம்ம யோசிக்கல. நல்லதுன்னா பெற்றிருக்கோம், நல்லா உடம்போட கூடிய அந்த குழந்தை. நான் அன்றைக்கே சொன்னேன், இன்ஜினியராக வரலாம், டாக்டராக வரலாம், சன்னியாசியாக வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சமுதாயத்துக்கு நல்லதை செய்யணும் தானே குழந்தைய பெற்று தரோம். அதை தான் தெரிஞ்சுக்கணும். இந்த அழியக்கூடிய சரீரத்திலிருந்து அழிவில்லாததை பெற்றுக்கொள்ள நமக்கு பிறப்பிலிருந்தே ஒரு யோஜனையை கொடுத்திருக்கான் பகவான். நம்முடைய பிறப்பே அழிவில்லாத பகவானை அடையணுங்கிறதுக்கு சான்று. அதை தான் சொல்றார் வள்ளுவர். நம்ம பிறந்திருக்கோமே, இந்த பிறப்பே ஒரு சான்று பகவானை அடையிறதுக்கு. நான் இப்போ நேற்று அன்னைக்கு கூட விளக்கம் சொன்னேன். நம்ம அம்மா அப்பா நம்மளை பெற்றிருக்கான்னாலே பெற்றவர் ஆட்டையோ வாங்கினான்னு சொன்னேன். கொடுத்தா தானே வாங்கிக்க முடியும். அப்ப பெற்றவன் அதனால தான் சொல்றான், பகவான் கொடுக்கறான். பகவான் இந்த அழியறதுலேருந்து உள்ள ஜீவனை வச்சிருக்கான். இதுல என்ன வேடிக்கைன்னு சொன்னா, இந்த சரீரத்துக்கு தான் இன்ப துன்பத்தை வச்சிருக்கான். பஞ்சபூதத்தினால் வரக்கூடிய காத்துல, நெருப்புல, மண்ணில் எல்லாத்திலையும் இந்த பஞ்சபூதத்தினால் வரக்கூடிய இன்ப துன்பத்தை அனுபவிக்க இந்த சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. நஜாயதே மிரியதே வா கதாச்சின் நாயம் பூத்வா பவிதா வா நா பூயாஹா. உள்ள இருக்கிற ஆத்மாவை யாரும் வெட்ட முடியாது. உயிர் போச்சுன்னு தானே சொல்றோம். வெளியில போடுறது வெட்டினா என்ன, சரீரத்தை தான் வெட்டுறான். சரீரத்துக்குத்தான் எல்லா கஷ்டமும் தெரிஞ்சுக்கணும், இந்த உடம்புக்குத்தான். ஆனால் நம்ம இந்த உடம்பை யாருமே உடம்பத்தான் பேணி பாதுகாக்கிறோமே தவிர யாரும் உள்ள இருக்கிற உயிரை பத்தி கவலைப்படலை. எதை பத்தி கவலைப்படணுமோ அதை படலை, உடம்புக்குத்தான் கவலைப்படுறோம். உனக்கு புரிகிறாப்புல சொல்லணும்னா, கோவில்களுக்கு போற, சிவன் கோவிலுக்கு போற, பெருமாள் கோவிலுக்கு போற, மடப்பள்ளின்னு ஒன்று இருக்கும். மடப்பள்ளின்னா தளிகை பண்ற இடம். பெருமாள் பித்தளை தம்பாளம் வச்சிருப்பான், பார்த்துருப்பேன். பித்தளை தம்பாளம் என்ன பழன்னு தேய்ச்சி வச்சிருப்பான். பெண் பொங்கல், சக்கரை பொங்கல், புளியோதரை என்ன தளிகையோ அதில் வச்சு பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போவான். மேலே ஒரு துணி போத்திருப்பான். எடுத்துன்னு போய் இந்த துணி அப்படி விலக்கி காட்டுவான். நிவேதனம் பண்ணுவார் பட்டர். பண்ணிவிட்டு அந்த பிரசாதம் பொங்கலோ புளியோதரையோ எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவான். புரிஞ்சுதா உங்களுக்கு? இனிமே தான் வியாக்கியானம். அந்த தட்டு இருக்கு, அந்த தட்டை பழன்னு தேய்ச்சி வச்சிருக்கா. மேலே வச்சிருக்கிற பொங்கல் புளியோதரை தான் பகவான். அது எல்லாருக்கும் பொது விநியோகம் பண்ணுறா. இந்த தட்டு இருக்கு, அது பழன்னு தேய்ச்சி வச்சிருக்காளே, அந்த தட்டு தான் நம்ம சரீரம். தட்டை பழன்னு தேய்ச்சி வச்சிருக்காளோ இல்லையோ, அது மாதிரி தான் நம்மளும் ஒரு வேளைக்கு 2 வேளை குளிச்சு சோப்பை போட்டு ஜில்லுன்னு தேய்ச்சி பழன்னு வச்சுன்னு சென்ட்டு போட்டு தரவேன் ஜில்லுன்னு. அவள் பொம்மநாட்டியை கேட்க வேணாம், டச் பண்ணிட்டு ஜன்னல் வச்சுக்கிறேன், கதவு வச்சுக்கிறேன், ரோட்டில் போகிறவெல்லாம் அவுக்கிறதுக்கு. இந்த சரீரத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம். இப்போ சொன்னீங்க சத்த முன்னால் தம்பாளத்தில் எடுத்துன்னு போகிறோம். மேலே ஒரு துணி போட்டு மூடி இருப்பா. மடப்பள்ளி துணி பார்த்துருக்கியா? அதை தண்ணியில் நனைக்க முடியாது, நெருப்பில் எரிக்க முடியாது, மண்ணில் புதைக்க முடியாது. எந்த வெண்ணான்ட்ட கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துருவான். புரிஞ்சதா உனக்கு? அதுதான் நம்ம ஜீவாத்மா. பழன்னு வச்சிருக்கோமே தட்டு, இதுதான் இந்த உடம்பு. ஆதிசங்கர பகவத்பாதற்ற சிஷ்யம் கேட்கிறான் பிரச்சனோத்தரத்தின மாளிகால, தாமரை இலை தண்ணீர் மாதிரி நிலை இல்லாதது எதுன்னு கேட்டான்.
எது? இளமை, பொருள், ஆயுள். இந்த இளமை அன்னைக்கு நன்னா இருந்தால பார்க்க இப்போ உடம்பு இருந்த இளமையோ வயசான தன்மையோ அழகு இதெல்லாம் உடம்புக்கு தான், உயிருக்கு கிடையாது. இளமை பொருளுக்கு அது. நம்ம அன்னைக்கே சொன்னேன் எட்டப்பிரச்சனத்தில், நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் எட்டப்பிரச்சனத்தில் சொன்னேன்னு போயிடுவேன்னு. எட்டப்பிரச்சனை சொல்கிற போது சொன்னேன், வந்தால் தான் தெரியும். பொருள் நிற்காது, இளமை நிற்காது. இந்த நீ கேட்ப எதுக்கு பின்ன சோப்பு தேய்ச்சிக்கிறோம்னா துர்நாற்றம் போகணும்னு, இன்னும் சீக்கிரம் பண்ணுறதுக்கு இல்லை. அது மூல தெரிஞ்சுக்கோ. நம்ம உடம்புல இன்னொரு கருத்து சொல்ற, பரமாத்மா உள்ள இருக்கான்னு. எதுக்கு வாசனாதி திரவியம் பூசிக்கிறோம் அப்படின்னா, சந்தனம், அத்தர், ஜவ்வா அதெல்லாம் பூசிக்கிறோம்னா, நான் ஒரு ஆம்பளை இன்னொரு பொம்மநாட்டியை கவர்றதுக்கோ, நீ ஒரு பொம்மநாட்டி இன்னொரு ஆம்பளையை கவர்ச்சி பண்ணுறதுக்கு இல்லை. உள்ள பரமாத்மா வந்து உட்காரணும். அதுக்காகத்தான் இந்த சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கிறோம். நீ அப்படி இருந்தால்தான் பகவானை அடையலாம். சரீரம் முதற்கொண்டு பகவானுக்கு சொந்தம் என்று எண். இப்போ நீங்கள் சேரில் உட்காருவீள், அழுக்கா இருந்தால் உட்காருவேளா, தொடச்சிக்கிறீங்களோ இல்லையோ கர்ச்சீப்பில். அது மாதிரி தான் இந்த சரீரத்தை, இந்த சரீரத்துக்கு போய் எதுக்கு குளிக்கிறோம், எதுக்கு சுத்தம் பண்ணுறோம், சந்தனம் பூசிக்கிறோம், குங்குமம் வச்சுக்கிறோம். பகவான் வரா, கிருஷ்ணர் வந்து உட்காரணும் அப்படிங்கிற தியானத்தில் இதெல்லாம் பண்ணிக்கோ. ஆமாம், இது எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டு இன்னும் சில வசீகரம்னு நம்மளை பார்க்குறாளா, அவா பார்க்குறாளா அப்படின்னு டச் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை. கேள்வி கேட்குறான், நிருபர் கேட்குறான், தங்கள் மேனி பளபளப்பதன் ரகசியம் என்ன? நடிகேட்டேன் மைக்கை கொடுத்து. அவன் அந்த பொம்பளை இருக்காள ஒரு சோப்பு எடுத்து கையில் வச்சுருந்து, நான் தினசரி உபயோகப்படுத்து இந்த சோப்பு தான். ஏதுடா சோப்பும் ஒழிய போகிறது, இவனும் ஒழிய போகிறா. இதில் நடிகை தேய்ச்சினது நம்ம தேய்ச்சிக்கலாமா? முட்டா பயில முட்டா பயிலாக இருக்கான் அவ்வளோ பேர் தமிழ்நாட்டில். சொல்லும் இன்னொருத்தரை வசீகரம் செய்வதற்கு அல்ல. ஆமாம், அது தெரிஞ்சுக்கோ. நீ தேகத்தில் சந்தனம் செவ்வாது பூச்சாட்டாலும் ஒரு பொம்பளை அடைய போற, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பகவான் இதுக்கு வைஷ்ணவத்தில் ஒரு வியாக்கியானம் உண்டு. ஸ்ரீரங்கத்தில் கூரத்தாழ்வான் பரம்பரையில் வந்த பராசரப்பட்ட சுவாமி சிஷ்யாளோடு போறார். அவர் தினந்தோறும் வரும்போது நல்ல வாசனாதி திரவியமெல்லாம் பூசிப்பார், திருமணம் இட்டுப்பார், இந்த மாதிரி நல்ல பளபளன்னு வஸ்திரம் கட்டின்னு ஒரு சால்வை போத்திப்பார், இந்த மாதிரி சால்வை. அப்படி வரும்போது ஒரு சிஷ்யம் கேட்டான், நீ சரீரம் அழியக்கூடியதுன்னு வியாக்கியானம் பண்ணி வரும்போது இப்படி அலங்காரம்லாம் பண்ணிட்டு வரையில குருவேன்னு கேட்டுட்டான். அவர் உடனே கவலைப்படல, சொல்கிறேன் ஒரு நாளைக்கு விளக்கம்னார். ஒரு நாளைக்கு அப்படி கோவிலில் அப்படி பிராகாரம் வழியாக வந்திருந்தார். அங்கே பிரமாதமாக ஒயிட் வாஷ் பண்ணி ஒரு மண்டபத்தை க்ளீன் பண்ணி வச்சு மாவளை தோரணம் கட்டி வாழை மரம் கட்டி ரெடி பண்ணியிருந்தார். அங்கே எல்லாம் கோலமெல்லாம் போட்டு. உடனே இவர் கேட்டார், இதெல்லாம் எதுக்கு பண்ணுறா அப்படின்னு கேட்டார். என்ன சுவாமி உங்களுக்கு தெரியாதா, நாளையிலேருந்து வசந்தோத்சவம், 10 நாளைக்கு பெருமாள் இங்கே ஏழ போகிறார், அதுக்கு தான் இவ்வளவு பண்ணியிருக்குன்னு. அவர் கேட்டார், 10 நாளைக்கு வர பெருமாளுக்கு இந்த மண்டபத்தை இப்படி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சிருக்கியே, 365 நாளும் அடியேன் இதயத்தில் பெருமாள் இருக்கணும் தான் சரீரத்தை சுத்தமாக வச்சுருந்தேன். தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். நாம் எதற்காக நல்லா கவனிக்கோ. நான் இந்த உடம்பை சுத்தமாக வச்சுக்காதே சொல்லலை, நல்லா ஃபாலோ பண்ணணும். நாம் எதுக்காக சுத்தமாக வச்சுக்கணும், எதுக்காக குளிக்கணும், எதுக்காக வாசனாதி திரவியம் போட்டுக்கணும்னா, பகவான் நம்மள்கிட்ட குடிகொள்கிறான், இங்கே உட்கார்றான், நம் ஜீவனை ஆட்கொள்ள வருகிறான், நாம் அவன் திருவடியை பிடிக்கணும். அப்போ இந்த சரீரமும் சுத்த. இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், இதை ஆலயமா வச்சுக்கணும். அதான் வாய் கோபுர வாசல். கோபுரத்துக்கு பொம்மையெல்லாம் வச்சு பெயிண்ட் அடிச்சிருக்கோமே, நமக்கும் வச்சிருக்கான் 32 பல்லு, அதுக்கு தான் தேய்க்கணும், பெயிண்ட் அடிக்கணும். புரிஞ்சுதா? பல்லுக்கு என்ன ஒயிட்டாக வச்சுக்கணும். பல்லு தேய்க்கல ஆத்துக்காரியே பேச மாட்டான், அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? புரிஞ்சுக்கோ. ஆமாம், பல்ல நல்லா தேய்க்கணும், அப்போ தான் பகவான் வருவான். புரிஞ்சுக்கோ.
உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கே. நம்மளுடைய பஞ்சேந்திரியத்தையும் விளக்கு சிறியா மாற்றி ஏத்தணுங்கிற திருமூலன் பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சேந்திரியத்தை அடக்கணுங்கிற. பஞ்சேந்திரியம் நம்ம கொடுத்துருக்கா. நீங்கள் இன்னொன்று நீங்கள் இப்போ கீதை கேட்குறது பார்த்தீங்களா? இப்போ நான் உபன்யாசத்தை சரீரம் அழியாது ஆத்மா எல்லாம் சொல்கிறேனே, இதில் எங்கேயான ஆம்பளை பொம்பளை சொல்லியிருக்காரா? எங்கேயான இந்த ஜாதி சொல்லியிருக்காரா? அதுதான் கீதையை புண்ணியமான நூல்கிறோம். பின்னால் சொல்கிறார் ஜாதியை, அது என்னன்னு சொல்கிறேன் விளக்கம். விவரம் தெரியாமல் பேசுகிறா எல்லாரும். நமக்கு இந்த சரீரம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சரீரத்தை நம்ம இருக்கிற வரைக்கும் தெம்பாக வச்சுக்கணும். ஏன்னா கோவிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும், பகவானை தியானம் பண்ணணும், படுக்கையில் படுத்துடக்கூடாதுன்னு ஏன் வேண்டிக்கிறோம்? படுக்கையில் படுத்துனா குளிக்க முடியாது, சரீரம் துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும், நமக்கே கஷ்டம். நல்லா கவனி, அடுத்த விளக்கத்துக்கு போகிறேன். ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் டாக்டர் சொல்கிறான். உடம்பு அதுக்கு மீறி வியாதி வந்துருத்துன்னா கஷ்டம். அதுக்குதான் நம்ம பெரியவாள்லாம் கேட்பா, ஜுரமே வந்தாலுமே டாக்டரை போய் கேட்பா. நம்ம அதில் பாட்டிலாம் இருந்தாலும் என்ன கேட்பா? துண்டில் வெந்நீரை நினச்சி தொடச்சிக்கலாமான்னு கேட்பான். ஜுரம் 100 டிகிரிக்கு இருக்கும். டாக்டர் சொல்லுவார், வேணாம் பாட்டி, ஆச்சாரம் பார்க்காதேம்பா. அப்படி டாக்டர்கிட்ட கேட்டு வந்துட்டு இங்கே அப்படி தான் பண்ணுவான் ஆற்றுல. ஏன்னா அப்படி வளர்ந்துட்டோம் நம்ம. புரியுறதோ உனக்கு? ஆமாம், எனக்கு 10 நாளைக்கு ஃப்ளம் வந்துடுது. டாக்டர் சொல்கிறார், ஒரு 2 நாள் குளிக்காமல் இருக்க முடியுமா? அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், இங்கே வெந்நீரில் குளித்தேன். எப்படி குளிக்காமல் இருக்கிறது? எப்படி நான் பஜனை பாடுறது? சொல்லு. அது என்ன வேணாலும் வந்துட்டு போகிறது போ அப்படின்னு சொல்லிட்டு குளித்தோம். குளிக்காமல் எப்படி இருக்க முடியும்? எதுக்கு குளிக்கிறோம்? அதுதான் வள்ளுவர் சொன்னாலும் அன்றைக்கி அர்ஜுனன் தபஸ்லேயே சொன்னேன், புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறேன். மனசு சுத்தமாக இருக்கணும். மனசு மட்டும் சுத்தமாக இருந்தால் போகிறது, உடம்பு சுத்தமாக இருக்கணும். ரெண்டும் சுத்தமாக இருக்கணும். மனமும் சுத்தமாக இருக்கணும், உடம்பும் சுத்தமாக இருக்கணும். உடம்பு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம தெம்பாக இருந்தால் தான் மனசு நினைக்கும். நீங்கள் உடம்பு நல்லா தெம்பாக இருந்தானே ஸ்கூலுக்கு வருவேன், படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போவோம், உத்தியோகத்துக்கு போவேன், லௌகிகமாகவே சொல்கிறேன். அப்போ உடம்பு தெம்பாக இருக்கணும். எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அதனால் இந்த உடம்பு சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்குது. நம்ம எல்லாருக்கும் எழுதி வச்சிருக்கா, இந்த சரீரத்தில் 80 வயசு இருக்கணும், ஒருத்தன் 90 வயசு இருக்கணும், ஒருத்தன் 100 வயசு இருக்கணும், ஒருத்தன் 60, ஒருத்தன் 40. அவன் வாங்கிட்டு வந்த வரம். அது என்னத்துக்கு நிர்ணயம் பண்ணால் அவன் புண்ணிய பாபம். பெரியவாள்லாம் என்ன சொல்கிறா, எத்தனை நாளைக்கு இந்த பூமியில் இருக்கணும்னு எழுதியிருக்கானோ, ஏன் அப்படி எழுதினான்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம பண்ண பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக வச்சுருக்கான். அதில் என்ன சொல்கிறான், பாபி சதாயுசுங்கிறான் ஒரு அர்த்தம். நம்ம பாவம் பண்ண வந்தால் 100 வயசு இருப்பாங்க. ஆனால் வேதம் ஒரு பக்கம் சொல்கிறது 100 வயசு இருன்னு. ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியாக இருக்கு. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா, நீ 100 வயசு இரு, பாபம் பண்ணிவிடாதேங்கிறான். பாபி சதாயுசுன்னா என்ன அர்த்தம்னா, நீ பாபம் பண்ணுறவனா நடத்துறாதே, 100 வயசு இருந்து புண்ணியம் பண்ணலாமே, நற்காரியங்களை செய்யின்னு அர்த்தம். நீ நற்காரியங்களை எப்போ செய்யலையோ ஆயுசோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அதுதான் இந்த இடத்துல ஏன் இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா, நம்ம எல்லாரும் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடம்பை பிடிச்சிண்டு எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் பொண்டாட்டி, என் பையன், என் பொண்ணு இப்படிலாம் சொல்லிட்டோம். ஆழ்வார் சொல்கிறார், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன். இதுதான் வில்லிபுத்தூரார் தமிழில் 6 பாட்டு எழுதினார் கீதை. மாயை என்று ஒருத்தி தன்பால் மனமெனும் மைந்தனை பெற்று தாயோடு தந்தை மக்கள் தாரம் என்று இவர்கள் பால் வைத்த நேயம் அவன்தனாலே நிகழ்ந்ததென்று உணர்ந்தார். ஏதான் விஷ்ணு சர்மா பஞ்சதந்திரத்தில் சொல்கிறார். காட்டு பாதையில் ஒரு மனுஷன் போயிருந்தான். இப்படி போகிற போது ஒரு புலி துரத்திட்டு, புலி துரத்துறது 100 கிலோமீட்டர் வேகத்தில். புலி துரத்துறதுன்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில், அதுக்கிட்டே தப்பிக்கணும்னா இவன் 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும். புரிஞ்சதா?
ஓடுறான். ஓடுற போது தடிக்கு விழுந்துட்டான். விழுந்தான்னா அது ஒரு கிணறு, பாழடைஞ்ச கிணறு. அப்படி விழுந்தா உள்ளுக்குள்ள அந்த பக்கத்தில் ஒரு பெரிய மரம், இது மாதிரி அந்த மரத்தோட கிளை அப்படி போகிறது கிணத்து வழியா. அந்த மரக்கிளைய பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டான். கீழே பாழுங்கிணறு, ஜலம் கொஞ்சம் இருக்கு, பாசி பிடிச்சிருக்கு. இந்த ஜலம் இல்லாத இடத்துல இந்த கிணறுல 3 தலை பாம்பு உட்காந்துருக்கு. இந்த சரி அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான். திடீர்னு ஒரு சப்தம் கேட்கறது. இந்த மரத்தோட வேர் பாகத்தை ஒரு ராட்சச எலி நறுக்கின்னு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவன் தொங்கினானோ இல்லையோ, அங்க ஒரு பெரிய தேன் கூடு இருந்தது. அது உடைஞ்சு இவன் உடம்பு பூரா இந்த தேனி வந்துருச்சு பிடுங்கிறது. அந்த தேன் கூடு உடைஞ்சது பார்த்தீங்களா? அப்போ அந்த உடைஞ்ச உடனே தட 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 தடன்னு தேன் சொட்டுறது. அந்த உடைஞ்ச வேகத்தில் பாட்டில் இப்போ கவுத்தோம்னா தேன் விழுமே, அது மாதிரி தேன் கொட்டுறது. நேரம் இவன் நாக்கில் வந்து விழருது. அந்த புளிய மறந்தான், எளிய மறந்தான், கீழே இருக்கிற பாம்பை மறந்தான், இந்த தேனியெல்லாம் கடிக்கிறதையும் மறந்தான். அப்போ இந்த தேன் வந்து விழுந்த உடனே இதுதான் உலகம்னு இருந்தான். இதைத்தான் விஷ்ணு சர்மா சொல்றார். மாயமான உலகத்தில் முன்வினை என்ற புலி துரத்த இல்லறம் என்ற சம்சார சாகரமாகிய அந்த கிணற்றிலே அகப்பட்டு கொள்ள சரீரம் என்ற மரத்தை பிடித்து கொண்டு தொங்க யமதர்மன் காலதேவன் என்ற எலியானது இந்த சரீரத்தை நறுக்க கீழே சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற பாம்பு உட்கார்ந்திருக்க மேலே இல்லறம் என்ற தேன் கூடு உடைய அதிலிருந்து உற்றார் உறவினர், மகன், மகள், மனைவி, தாய், தந்தை என்ற பந்துக்கள் பிடுங்கி எடுக்க சிற்றின்பம் என்ற தேன் நாக்கில பட்டவுடன் தன்னை மறந்திருக்கிறானே என்று கேட்கிறார். இப்பத்தான் உணரணும், நாம் செய்த பாபத்திற்கோ புண்ணியத்திற்கோ இந்த சரீரத்தை பகவான் கொடுத்திருக்கிறான் என்று உணர்ந்து பகவானுக்கும் பக்தாளுக்கும் நல்லதை செய்ய பார்க்கணும். அடுத்த கருத்து, இந்த வைதீகமான வியாக்கியானம் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் லௌகீகம் இல்லாமல் வைதீகம் கிடையாது. லௌகீகம்னா வாழ்க்கை நடைமுறை. நீ இந்த கல்வியை கற்கிறோமே பள்ளிக்கூடத்தில் வந்து இது உத்தியோகம் கொடுக்கும், திரவியம் கொடுக்கும், இதுவும் வேணும், சம்பாத்தியம் பண்ணணும். ஆனால் சம்பாத்தியம் பண்ணி நாம சாப்பிட்றது, நாம தூங்கிறது, நாம வீடு கட்டி, இதுதான் வாழ்க்கை இல்லை. நற்காரியங்களுக்கு இந்த தனத்தை செலவிடணும். நாம சாப்பிட்றது தூங்கிறது தான் இருக்கவே இருக்கு. அப்போ நம்ம அந்த பாபத்தை தேடிக்கிறோம்னு அர்த்தம். கலவு கல்மஷ சித்தானாம் பாப திரவியோபஜீவினாம், பாபமான திரவியத்தை சம்பாதிச்சு போயிட்டே இருக்கோம். அப்படி போகக்கூடாது. அப்படின்னா மொத்தத்தோட மொத்தமாக வாழ்க்கை போயிடும். நல்லா கவனிக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரும், பள்ளிக்கூடத்தில் கட்டடம்லாம் கட்டியிருக்கா, எல்லாம் வச்சிருக்கா. ஆனால் உள்ளுக்குள்ள வாத்தியார் வந்து பாடம் நடத்துகிறார். பாடம் முக்கியமா, கட்டடம் முக்கியமா? கட்டடமும் வேணும், பாடமும் வேணும். ஆனால் பாடம்தான் முக்கியம். அது மாதிரி நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிற பகவான் இந்த சிற்றின்பத்தினால் உண்ண உணவோ ஆகாரமோ மண்ணாசையோ பெண்ணாசையோ பொன்னாசையோ அதெல்லாம் சாதாரண விஷயம். அதில் மற்றொன்று கவனிங்க, அது மிருகம் பட்சிகளுக்கு வச்சிருக்கான். அந்த மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையை நமக்கு மட்டும் வைக்கல. நீங்கள் நமக்கு மட்டும் வச்சிருந்தா அப்படின்னா இதை ஒஸ்திங்கலாம். இந்த எறும்புலேருந்து எல்லா ஜீவராசிக்கும் வச்சிருக்கான். அதில் ஏதாவது மாடுதெல்லாம் வச்சிருக்கா மனுஷனுக்குன்னா இல்லையே. மாடு ஆடுன்னு தான் குழந்தை பெற்றுக்கிறது. அதுவும் ஒரு பொம்பளையோட இருந்து தான் குழந்தைய பெற்றுக்கிறது. தனியாக ஒன்றும் பெற்றுக்கலையே. ஆனால் மாடு ஆடை விட நம்ம மோசமாக இருக்கும். இன்னும் குழந்தைய பிறக்கலை, பிள்ளையாண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எல்கேஜிக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு கவலைப்படுறான். எத்தனை லட்சம் ரூபா தரணும்னு. எங்கேயாவது மாடு கண்ணுக்குட்டிக்கு போடுற போது எங்கே கட்டணும்னு கவலைப்பட்டதோ.
கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நீ நான் வீடு கட்டின்னு இருக்கேன்னு சொன்னா அவ்வையார் சொன்னா கரையானம் தான் கட்டுறதுங்கிற. கரையானம் தான் புத்து கட்டியிருக்கு. அது என்ன சிட்டி யூனியன் பேங்க்ல லோனா போட்டதுக்கு இல்லையே. நானும் நீ லோன் போட்டிருக்கோம். ஆமாம், முதல்ல லோன் போட்டு கட்டுவோம், அப்புறம் வாழ்க்கை வயசானோம்னா அலோன் தான். யார் நம்மளை காப்பாற்ற போறா யோசனை பண்ணி பாரு. நீ பிரமாதமா அதைத்தான் சொல்றான். இதுல நீ நம்பினா இந்த கஷ்டத்துல ஈடுபடணும். பிரமாதமா வேலை பார்க்குறான். மதுரையில, திருச்சியில, கோயம்புத்தூர்ல, எல்ஐசி, பேங்கு, என்னெல்லாமோ உத்தியோகத்தில் இருக்கான். நல்ல சம்பாத்தியம் பண்றான். அவனும் சம்பாதிக்கிறான், பொண்டாட்டியும் சம்பாதிக்கிறா. மதுரையில எச்எஸ் காலனியில, கோச்சடையில, கேகே நகர்ல எங்கேயோ வீடு, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். பிள்ளையும் பொண்ணையும் படிக்க வைக்கிறான். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். ஆமா, ஆம்பளை குழந்தை ஒத்தியா பொம்பளை குழந்தை ஒத்தியாங்க. கேக்கேன்றத சொன்ன ஆம்பளை குழந்தை பர்மனன்ட் எமன், பொன் குழந்தை போயிட்டு போயிட்டு வர எமன். இப்ப எந்த எமன் வசதி சொல்லு. நீங்க எங்க தாயார நான் சொல்றேன்னா ரொம்ப வேதாந்தமா வளர்த்தா. அதுக்காக அவளுக்கு பிரியம் இல்லாம இல்ல. நாங்கெல்லாம் ஸ்டன் ஆனோம். கேட்கறவெல்லாம் கண்ணில் ஜலம் விட்டா. நீங்க கேளு, நீங்க யாராவது அப்படி வளர்த்தேடான்னு சொல்லுங்க. உங்களுக்கு இருந்த 2 குழந்தையோ 1 குழந்தையோ எங்க அம்மா சொன்னாப்புல சொன்னேடான்னு கொஞ்சம் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கோ. சொல்லலைன்னா சொல்லலே சொல்லு, இல்லை இனிமே சொல்லு. நாங்க 6 பேர். சின்ன வயசுலேருந்தே நான் ராமாயணம் போய் கேட்பேன், வீட்டில் வந்து சொல்லுவேன். அந்த ராமாயணம் சொல்லி காமிப்பேன். எங்கள் அம்மாட்ட பாட்டு கற்றுன்னு இதெல்லாம் 5 வயசுலேருந்தே. எங்கள் அம்மாட்ட 7 வயசு எனக்கு. எனக்கு மேலே 2 பிரதர் சிஸ்டர், என் தம்பி இருக்கா. எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு கேட்டேன், உனக்கு இந்த 6 பேரில் யாரை ரொம்ப பிடிக்கும்? நான் தான் கேட்டேன். எனக்கு என்ன அபிப்பிராயம்னா என்ன சொல்லணும்னு, என்ன தான் சொல்லுவா அப்படின்னு. அதான இயல்பு. நம்மள்டேருந்து ஒரு கேள்வி வந்தாலே நம்மளைத்தான் சொல்லணும்னு அபிப்பிராயம். நன்னா இருக்கு சொல்லணும்னு தானே எதிர்பார்த்த ஆத்துக்காரியே சமைச்சதை போடுறான். சாம்பார் விடுறா, எப்படி இருக்குங்கிறான். அப்புறமா அதை நம்ம சொல்லணும். ஏண்டி உப்பு போடலன்னு சொல்லக்கூடாது. போடலன்னா எங்க தெரியல குழந்தை போடுறேன். இவதானே எப்படி இருக்குன்னு கேட்டா அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? நன்னா இருக்குன்னு சொல்லணும். புரியுது? இது மனுஷ சுபாவம். நான் கேட்டேன் எங்க அம்மா, அவ்வளவு பேர் ஸ்டன்னானம், கேட்கிறவன்லாம் ஸ்டன்னானம். எங்க அம்மா சொன்னா, கல்யாணமா சாப்பிட்ட இலையை எடுத்து போடுற இலையில எந்த இலை ஒஸ்தின்னு கேட்கறாப்புல இருக்குன்னா. நீங்க யாராவது அப்படி வளர்க்குறீங்களா குழந்தைகள? இல்லையே. 2 குழந்தையும் ஒஸ்தி, இந்த குழந்தை ஒஸ்தி, அந்த குழந்தை ஒஸ்தி சொல்றீங்க. சொல்லக்கூடாது. யாரும் ஒஸ்தி மட்டும் கிடையாது. 6 ஒஸ்தி 6 மட்டும். குழந்தைய நம்ம பெற்றிருக்கோம்னா நம்ம கடமை வள. திருப்பி அவ நம்மளை பாதுகாக்கிறது அவ கடமை. கடமையிலேருந்து அவன் நழுவிட்டா. அதுதான் கீதை இப்ப சொல்ல போறோம். இவன் என்ன பிரமாமா வீடை கட்டிட்டு இருக்கான், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், பையனை ஆடிட்டருக்கு படிக்க வைக்கிறான், பாம்பேக்கு பெரிய கம்பெனிக்கு ஆடிட்டா போறான், மாசம் அடமானம் வச்சு 5 லட்சம் சம்பாதிக்கிறான். மூளையை அடமானம் வச்சு கம்பெனிக்கு போய் வந்து அம்மா அப்பா பார்த்துக்கிறான். ஃப்ளைட்ல வந்து மதுரையில் இருக்க. எத்தனை நாளைக்கு வருவான்? ஆத்துக்காரி வர வரைக்கும். புரிஞ்சுது? ஆத்துக்காரி வந்தாச்சுன்னா
என்னத்துக்குன்னா ஃப்ளைட்டுக்கு செலவழிச்சு அம்மா அப்பாவை இங்கேயே வர சொல்லி ஜோலி முடிஞ்சு போச்சு. அவன் உடனே ஃபோன் பண்ணுவான் அப்பாவுக்கு, அந்த எஸ்எஸ் காலனி வீடு எவ்வளோ ரூபா போகும், வித்துடு, உனக்கு அப்புறம் எனக்கு தானே 1.5 கோடிக்கு போகும், வித்துடு, 1.5 கோடிக்கு விற்பன் ரூபா எடுத்துக்கிட்டு பஜ கோவிந்தம் பாலமுகுந்தம் பரமானந்தம் ஹரே ஹரே. பிள்ளைகிட்ட 1 கோடியை கொடுத்து, என்ன அவன் சொல்கிறான், நான் இங்கே 4 கோடிக்கு வீடு வாங்குறேன், 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும், 3 கோடி லோன் போட போகிறேன், 1 கோடியை கொடுங்கிறான். 1 கோடியை கொடுத்து பேங்கில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி மீதி 3 கோடிக்கு லோன் வாங்கி வீடு கட்டுறேன். வாசலில் பெரிய சின்ன ஹால், கீழே 3 பெட்ரூம், சமையல் ரூம், பூஜை ரூம், மாடியில் 2 பெட்ரூம், ஹால், கம்ப்யூட்டர் ரூம், பாத் அட்டாச்சு எல்லாம் கட்டு. இதுக்கு 4 கோடி பாம்பே. இவர் 1 கோடியை பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு மீதி 50 லட்சத்தை தான் பேர்லையும் ஒய்ஃப் பேர்லையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட். 1 கோடி ரூபா கொடுத்த அப்பா அவருக்கு இடம், இந்த 4 பெட்ரூம், கீழே 3 மேலே 3 கட்டினானு, அவருக்கு திண்ணையில் தான் இடம். ஆம்பளையா பிறந்தா திண்ணையில் தான் இருக்கணும், பொம்பளையா பிறந்தா சமையக்கட்டில் இருப்பான். நாட்டு பொண்ணுக்கு காய் நறுக்கி தரேன். நீ ரிட்டையர் ஆனவுடனே பேரனையும் பேத்தியும் பார்த்துன்னா தான் அவனுக்கு சோறு போடுவான். 1.5 கோடியை அவன் லட்சியம் பண்ண மாட்டான் நாட்டு பொண்ணு. புரியுதோ? ஆமாம், நீ இருந்தாலும் வரப்போகுது, செத்தாலும் வரப்போகுது. அதுக்கு உனக்கு எதுக்கு சோறு போடணும், உனக்கு எதுக்கு அடங்கணும்? இப்போ பொண்ணை பெற்றவன் ஜாதகம் கேட்குற போதே அங்கே ஒரு பையன் இருக்கான், அம்மா அப்பா இல்லை, பிடி அப்படிங்க பெற்று விட்டு சமுத்திரத்தில் போய் விழுந்துடும். போச்சு. திண்ணையில் நான் சொல்லல, பட்டினத்தார் சொல்கிறேன். வயசானவொன்னே எங்கே இருப்போம்? திண்ணையில் இருக்கும். வயசு 75 ஆகிடும். பேரனோட ஃப்ரெண்டு வருவான், 8ஆம் கிளாஸ் படிக்கிற பேரன் பையனோட பையன், அவன் ஃப்ரெண்டு வரான். தாத்தா சங்கர் இருக்கானா? இருக்கா, கூப்பிடுங்க. சங்கரா, இதுக்கு பேர் தான் சாக போகிற சங்கரான்னு. அவன் அங்கேருந்து சொல்கிறான், தாத்தா குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு. அவன் மதுரையில் பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த தாத்தா இன்னைக்கு பேரனுக்கு கம்யூனிகேஷன் மினிஸ்டர். புரிஞ்சுது? இந்த பேரனோட ஃப்ரெண்டு எதுக்கு வந்தான்? கணக்கு நோட்டு வாங்க. இந்த பேரன் குளிச்சுட்டு வந்தான், ஃப்ரெண்டோட பேசுகிறான். கணக்கு நோட்டு தானே வாங்க வந்தான், கணக்கு நோட்டு வாங்கிட்டு போக வேண்டியது தானே. இது 6 அப்படிங்கிறான். தாத்தாவை கை காமிச்சு, இது இன்னும் அவன் பாம்பேல இருக்கான்லையோ, மை கிராண்ட் ஃபாதர். தாத்தா சொல்ல மாட்டான், கிராண்ட் ஃபாதர் மீன்ஸ் ஃபாதர்ஸ் ஃபாதர். அவன் வந்தவன் நோட்டு வாங்க வந்தான், அவள்லாம் இன்னும் இருக்காளான்னு அவர் அப்பாவோட அப்பா. இது இவன் அம்மா காதில் விழுறது சமயக்கட்டில். உங்கள் அம்மா கொடுத்து வச்சவே அவெல்லாம் முன்னால் போயிட்டாங்க. தாயாரும் சுற்றத்தாரும் பெண்டிரும் கை தாழ்த்திடும் நாள். பட்டினத்தார் நம்மளை கை விட்டுருவாளா? நீ யாரு நான் ஆரென பகர்வர். நீ யாருன்னு கேட்பாளாம். அன்னைக்கு நமக்கு யாரு ஃப்ரெண்டுன்னா, அந்நேரம் நோயாரும் குடிகொள்வர். உடம்புக்கு வியாதி வந்துடும், நோயாருன்னு ரொம்ப மரியாதையா. நமக்கு நோய் வந்துடும், சுகர், பிபி, என்னெல்லாம் வியாதி வந்துடும், வந்துடும். கொண்ட நோயாரும் பாயாரும் அல்லாது இங்கு ஏது துணை கட்சிய கம்பனே. நோய் வந்துடும். நோய் பிளஸ் பாய் பிளஸ் தின்ன. புரியுதா? கண்ண தண்ணி விடு.
ஆமா, என்ன ஜென்மா எடுத்திருக்கோன்னு. நீ எந்த ஜாதியில பிறந்தாலும் இதான், எந்த மதத்துல பிறந்தாலும் இதான். அம்மா யாரும் பார்த்துக்க மாட்டான். பாரு வந்து பாரு, முதியோரத்துல ஒருத்தரும் இல்லாதவாளும் இருக்கா, பையன் பொண்ணு இருக்கிறவாளும் இருக்கா. வந்து பாரு, சாப்பாடு வேலை வேலைக்கு நடக்கிறது நடந்தா போருமா? பாட்டிகள்னா என்ன சொல்றா, என் புள்ள அங்க இருக்கா, அந்த புள்ள அங்க இருக்கா, நீ ஏண்டி இங்க இருக்க? அவளுக்கு கோபத்துல ஏதோ சொல்றா. நான் சொன்னேன், என்ன பாட்டி நீ இப்பவே இப்படி இருக்கே, நாட்டு பொண்டை எப்படி இருப்பா, அதனால தான் கொண்டு விட்டான்னு. புரிஞ்சுது? ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும், பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தரோடு சேரணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும். கையை தட்ட வாராவிட்டால் போர்த்தியோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும், என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த உயிர் ஒரு நாளைக்கு எப்ப இதை விட்டதோ இன்னொரு உடம்பு ரெடியாயின்னு இருக்குன்னு அர்த்தம். அது 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ யமலோகத்துல விசாரணை முடிஞ்சு இன்னொரு சரீரம், உனக்கு இன்னொரு சரீரம்னு சொன்னானே தவிர மனுஷ உடம்பா மாடா ஆடா தெரியாது. நீ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு கேட்ப. ஆமா, இதான் வள்ளுவர் சொல்றார், குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே, உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்பை, இந்த பறவை எப்படி ஒரு கூட்டை விட்டுட்டு இன்னொரு கூடுக்கு தாண்டது பார், அது மாதிரி நாமளும் இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போயிடுவோம். உடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே. ஆமா, இதுல நான் பெரியாளு நீ பெரியாளுங்கிறான். என்ன விட்டா இல்லை, நான் இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, நான் இல்லைன்னா குடும்பம் இல்லை, போய் சொல்ல போய் யாரு கவலைப்பட்டா? இப்போ யாராவது கவலைப்பட்டாங்க? இந்த உடம்பு அழியக்கூடியதுங்கிறது தெரிஞ்சுக்கோ. இந்த எல்ஐசின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, தெரியுமா உனக்கு? உசுரோடு இருக்கிற போது பணம் தர மாட்டான். என்ன செய்யணாங்க? கரெக்ட். எல்லா பணம் பூரா கட்டினா உசுறு இருக்கணும் இல்லை? அப்ளிகேஷன் கொடுக்குற போது என்ன தர? நீங்கள் போனால் இருந்தால்னு கேட்க மாட்டான். எடுத்த உடனே போனால் உடனே அவன் கேட்குறான், நாமினி யார் போடணும்? நாமின்னு மாமி பக்கத்தில் இருக்கா, நான் தான். நம்மாத்து மாமி உடனே கழுத்து போடுவோம். நம்மாத்து மாமிக்கு என்ன அபிப்பிராயம்னா, இந்த ஆள் போய் எல்ஐசி பணம் வந்து நம்ம காப்பி சாப்பிட்டுக்கு தான் போகணும். துணிஞ்சிருக்கா, புரியுறதோ? நீ கேளு, இப்போ யாராவது நடுவில் செத்துக்கிட்டானா எல்ஐசியில் சேர்ந்துருக்காரோ, 5 லட்சம் வருதுங்க. அவன் ரெடியா இருக்கா, அவன் போனா போய் தொலைகிறான். 5 லட்சம் வருது, 10 லட்சம் வருது. பார்த்தீங்களா? எல்ஐசியில் சேர்ந்துருக்கான். நமக்கு எதுக்கு பொண்ணு தரான்? நமக்கு தரமாட்டான். எல்ஐசியில் பணம் சேர்ந்துருக்கானா, பேங்க்ல இருக்கா, சொந்த வீடா, கார் இருக்கா, நமக்கு யாரும் பொண்ணை கொடுக்கல. எதுக்கு தரான்? இதுக்கு தான். எல்ஐசியில் பணம் இருக்கா, பேங்க்ல இருக்கா, அதுக்கு தான் தரான். என்னவோ என் மாமியார் என்ன விசாரிக்காம கொடுத்துட்டேன். ஆமா, நேத்தான் மாமியாருக்கு தேவை. இன்னைக்கு சுமங்கலி பிரார்த்தனை படத்தை விழுந்து கும்பிட்டு
நல்ல ஆத்மா பொண்ணை கொடுத்து என்னை கேட்கல, சொந்த வீடா வாடகை வீடா பேங்கில் சேர்த்துருக்கியான்னு. அப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுத்தவொன்னு கவலைப்பட்டேன். வர்றதெல்லாம் கொடுக்கறத பார்த்து விட்டு வர்றதெல்லாம் கொடுக்குறேன்னு இல்லையோ, வேட்டி புடவை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். என் மாமியார் ஒரு நாள் வந்தா, மாப்பிள்ளைன்னா என்னன்னு, நான் என் பொண்ணுக்கு போட்டிருக்கிற நகையெல்லாம் வித்துட மாட்டேன்னு. அவளுக்கு அவக்கவல் இன்னைக்கு படத்தை நமஸ்காரம் பண்ணுவோம், அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. உன் பொண்டாட்டிக்கு என் பொண்ணுக்கு போட்டதை விற்க மாட்டேன்னு சிரிச்சேன். பதில் சொல்லலை. என் ஆதிகாரி பக்கத்தில் வந்து நின்னா. அப்புறமா அம்மா ஊருக்கு போனோன்னு, எங்கள் அம்மா அப்படி சொன்னான்னு தப்பாக அடிச்சுக்கலையே. சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு என் ஆதிகாரி ஒன்றே சொன்னேன். அவன் அக்ஞானத்தில் சொல்கிறா அம்மான்னு. நீங்கள் உங்களுக்கு உபன்யாசகர் நான் சொல்ல வேண்டாம், என்னையே உங்கள்கிட்ட ஒப்படைச்சுட்டா நகை எம்மாத்திரம் அப்படின்னு கேட்டேன். நீ தாண்டி உண்மையாக உபன்யாசகர் கொண்டாட்டின்னு. ஆமாம், அவளையே என்கிட்ட கொடுத்துட்டா, நகையை நான் விற்றா என்ன, அவள் கழுத்தில் போட்டுன்னா அவளுக்கு என்ன, என்னோடது நான் அவளே என் சொத்துங்கிற போது எனக்கு இப்போ கேட்குறான் ஃபோன், நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு லோன் வேணுமாங்கிறான். நான் 30 வருஷம் முன்னால் வீடு கட்டணும், எனக்கு ஃபோன் பண்ணேன் ஒரு பேங்குக்கு, லோன் தருவேடான்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ராமாயணம் சொல்கிறேன்னு. தரமாட்டோம். ஏன் அப்படின்னு, நாங்கள் யாரெல்லாம் கடனை அடைக்க மாட்டாளோ அவளுக்கு தான் கொடுப்போம். வெளிநாட்டிலேருந்து கடத்தி கூட்டின்னு வரா மாதிரி அப்படி இருக்கிறவாளுக்கு தான் கொடுப்போம். ராமாயணம் சொல்கிறவாளுக்கெல்லாம் தரமாட்டோம். பேங்கில் எல்ஐசியில் யாருக்கு லோன் தருவான், பேங்கில் திருப்பி கட்டாதவனுக்கு தான். திருப்பி கட்டுற கல்யாணவனுக்கு தரமாட்டான். நீ யார் வேணாலும் சண்டைக்கு வா, இல்லை என்ன 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 பண்ண முடியும், பப்ளிக் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், கொடுக்கலையே. இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களான்னு நான் வச்சேன். இன்கமே வரலையாடா, அப்புறம் என்னடா டேக்ஸ் கட்டுறதுக்கு. இன்கம் வந்தாங்க டேக்ஸ் கட்டுறதுக்கு. உங்களுக்கு எங்கள் அண்ணா லோன் போட்டு எனக்கு ஃப்ளாட்டு கட்டி, எங்கள் அண்ணா பேரில் வீடு நான் லோன் கட்டினேன். மாதம் மாதம் கட்டி முடித்தேன். 2013 லோன் முடியறது. 97 என்ன தெரிஞ்சுக்கோ, எங்கள் அண்ணா எத்தனை ரூபாய்க்கு லோன் போட்டான் நான் கேட்கல. அவனு எனக்கு டபுள் பெட்ரூம், என் தம்பிக்கு சிங்கிள் பெட்ரூம், எங்கள் அண்ணா பேரில் லோன் எவ்வளவு நான் கேட்கல. மாதம் இத்தனை ரூபாய்க்கு செக்கு கொடுன்னா அதுதான் கொடுத்தேன். 12 மாதத்து செக்கு. 2013 ஏப்ரலில் முடிகிறது கல்யாணராமா. நான் ஓம் பேரில் தம்பி பேரில் மாத்திரேன்னவன் 2012 நவம்பரில் செத்து போயிட்டான். என்ன எல்லாரும் கேட்டா, அண்ணா பேரில் வீடு லோன் கட்டுறேன், நாளைக்கு உங்கள் அண்ணா உங்கள் பேரில் மாற்றலைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டான். நான் பதில் சொன்னேன், எங்கள் அண்ணா தானே, பக்கத்தாத்துக்காரன் இல்லையே, எடுத்துன்னு போட்டும். எங்கள் அண்ணா செத்து போயிட்டா. நான் திருநெல்வேலிக்கு ராமாயணம் சொல்ல போனேன். எங்கள் மன்னி நியூ இந்தியாவில் வேலை, அதை எப்படி மாற்றினா, என் தம்பி அந்த போர்ஷன் வேண்டாம் கல்யாணராமன் பேர்லேயே எழுதி வைனா. எங்கள் மன்னி அவள் தம்பி வக்கீல் விசாரித்து எங்கள் அம்மா பேரில் மாற்றி, அது எங்கள் அம்மா எனக்கு கிஃப்டாக தர மாதிரி மாற்றி, அந்த 65,000 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எங்கள் மன்னியே கட்டினா. ஏன்னா என்கிட்ட பணம் கிடையாது. புரிஞ்சுதா உனக்கு? நான் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கணும்னு உனக்கு உபன்யாசத்தில் சொல்கிறேன்னா நாங்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன், நீ தெரிஞ்சுக்கோ. மற்ற உபன்யாசகரை லிஸ்ட்டில் வைக்கிற மாதிரி என்னை வச்சு விடாதே, மக்கு மாதிரி. அதுக்கு தான் சொன்னேன். எவ்வளோ தெரியுமா உன்னை மக்குங்கிற பற்றியா? நீங்கள் எல்லோரும் கமெண்ட் அடிக்கிறீர்கள் உபன்யாசகர்களை, அதுக்காக தான் சொல்கிறேன். எங்களை கமெண்ட் அடிக்காத, 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. ஆமாம், இன்னமும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான், தெரிஞ்சுக்கோ. எனக்கு அக்கௌண்ட்டில் பணம் கிடையாது. வேணுமா அக்கௌண்ட் நம்பர் சொல்லட்டுமா? இல்லை முடிஞ்ச உடனே வந்து பார்க்குறியா?
அக்கௌண்ட்ல பணம் கிடையாதுன்னு ஏன் சொல்றேன்னு தெரியுமா? நீ அக்கௌண்ட்ல போடணுங்கிறதுக்கு. இப்போ யாராவது இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு தான் கேட்குறேன், பிராமண சந்தியாவந்தனம் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னால் பிராமணால குறைவா பேசுறான்னு பிராமண சங்கத்திலேருந்து வந்து ஹெட்மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலா. கம்ப்ளைண்ட் பண்ணுறவனுக்கு இல்லாமல் ஃபோன் போடுறது என்ன ஜெயநாயகர்? எனக்கு தானே ஃபோன் வருது, வேட்டியை கொடு, பட்டுப்புடவையை கொடு, திருமங்கலியத்தை கொடு, எனக்கு தான் வருது. இந்த 24ஆம் தேதி கல்யாணத்துக்கு உங்களுக்கு நேரம் தானே கொடுத்தேன். இந்த நேற்றுக்கு 17ஆம் தேதி கல்யாணம் 1 லட்சம் ரூபா மணச்சநல்லூரில், 24 இன்னொரு கல்யாணம் ஸ்ரீரங்கத்தில் கொடுத்துருக்கேன். இந்த அடுத்த மாதம் எங்கேருந்து ஃபோன் வரும்னு தெரியாது, எப்போ வேணாலும் வரும். இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் பணம் கிடையாது. சிட்டி யூனியன் பேங்க்கில் தான் அக்கௌண்ட்டு வச்சுருக்கேன். ட்ரெயின் டிக்கெட்டு வாங்கிறதுக்கு வச்சுருக்கேன். யாரோ இன்றைக்கி ஜோசியம் பார்த்துட்டு 5000 ரூபா போட்டிருக்கான், ஏற்கனவே போட்டிருக்கான். இப்போ என்கிட்ட பணம் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. திடீர்னு இப்போ உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிற போது என் பிராணம் போச்சுன்னு வச்சுக்கோ. தமிழ்நாடு முதியோர் இல்லத்தில் இருக்க பாரு வேனு, அதை தான் எடுத்து அனுப்பணும் ஜெயநாயகர் மணச்சநல்லூர். அதுக்கு நேக்கு செலவுக்கு பணம் கிடையாது. பிராமண சங்கத்தில் தான் செலவழிக்கணும், நெல்லை பாலு தான் செலவழிக்கணும், நீ தான் செலவழிக்கணும். புரிஞ்சுதா? ரூபா நோட்டு வச்சுக்கோ. டெய்லி வரும்போது கையில் ஒரு 1000 ரூபா. திடீர்னு என் பிராணம் போச்சுன்னா செலவழிக்கணும். எவ்வளோ துணிஞ்சிருக்கேன் பார்த்தியா? நீ அப்படி இருங்கிற. உனக்கும் யாரையும் நம்பாதே. பகவன் நாமாவை சொல்லு, பகவானை நம்பு, அது தெரிஞ்சுக்கோ. பகவத் குணத்தை சொல்லு. சரீரம் அழியக்கூடியது. அப்ப நீ கேட்ப லௌகீகமா பணம் வேண்டிருக்கேன்னு. நான் தான் சொல்லிட்டேனே, லௌகீகம். நீ கோவிலுக்கு வரணும்னாலும் பணம் வேணும், ராமாயணத்தின் பாரதத்துக்கு வரனாலும் பணம் வேணும். ஆமா, நீ ட்ரெயினில் டிக்கெட்டு வாங்கணும், பணம் வேணும். நீ போய் அவன் ரயில்வே ஸ்டேஷன் நான் இந்திய குடிமகன் சும்மா போறேன்னு சொல்ல முடியாது. புரியுது? அது வேற இது வேற. சன்மார்க்கத்தில் செலவழி. வள்ளலார் சொல்றார், சமரச சுத்த சன்மார்க்கம் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். தெரிஞ்சுக்கோ. திரவியம் வேண்டாம்னு சொல்லலை, திரவியம் வேணும். திரவியம் இல்லாமல் நாம் ஒரு காரியம் பண்ண முடியாது. ஆமா, திரவியம். இதுல வேடிக்கை கேளு. நம்ம பிறக்கிற போதும் பணம் வேணும், செத்தாலும் வேணும். பிறக்கிற போதும் வேணும், ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கணும், டெலிவரிக்கு, பிள்ளையாண்டதுலேருந்து செலவழிக்கணும், டாக்டர்கிட்ட போய் செக்கப், உள்ள இருக்கிற குழந்தைக்கு செக்கப், இவன் மருந்து சாப்பிட, மாத்திரை சாப்பிட, ஊசி போட்டுக்க. அதுக்கப்புறம் பிரசவம், அதுக்கு செலவு. அதுக்கப்புறம் வளர்க்குறதுல செலவு போச்சு. அதுக்கப்புறம் செத்து போனால் செலவு. டாக்டர் செத்து போனோன்னு விட்டுருவான், வைத்தியம் செத்தா விட்டுருவான், வைத்தியம் செத்தாலும் விட மாட்டான். 13 நாள் கர்ப்பம் பண்ணணும். உங்கள் அப்பன் சொர்க்கம் போகிறான், மாடு தானம் பண்ணு, அதை பண்ணு. கலப்புறதுக்கு முதல்ல 2 நாள் செலவே 40,000 ரூபா. 2 நாளைக்கு எங்கள் பிராமணாவில் இன்னைக்கு போய் தகனம் பண்ணணும், நாளைக்கு சாம்பலை கரைக்கணும், 40,000 ரூபா. இல்லைன்னா சாம்பை கரையாது. பத்தியா? நீ இருந்தாலும் செலவு, போனாலும் செலவு. ஆமா, அதுக்காக சம்பாத்தியம் பண்ணாம இருக்க முடியாது. சம்பாத்தியம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? என்ன சார் குழப்பறீள்? பகவான் அடையணுங்கிறீள், சம்பாத்தியம் பண்ணணுங்கிறீள், ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமே எப்போ புரியலையோ அதுதான் நல்ல உபன்யாசம்னு அர்த்தம். ஆமா, அப்பதானே நாளைக்கு வருவேன். இன்னைக்கே புரிஞ்சுருச்சுன்னா நாளைக்கு வரமாட்டோம். தெரிஞ்சுக்கோ. யாரு சொல்றார்? நீங்க என்ன கவனிக்கணும்னா, இந்த சரீரம் போகக்கூடியது. ஆமா, நாம நீ ஒண்ணு வச்சுக்கோ. நீ என்ன உத்தியோகம் பார்க்கற, என்ன வியாபாரம் பண்ற, இன்னைக்கு நம்மளை கொண்டாடுறான்னு நினைக்காதே. இன்னைக்கு கொண்டாடுவான், நாளைக்கு உன் பதவி போச்சு, முன்னாள் 10 ரூபாய்க்கு பிரயோஜனம். ஆமா, யாரா இருந்தா என்ன, எல்லாம் இது இருக்கிற வரைக்கும் தான். சரீரம் இருக்க, அதான் சொல்றான், சரீரம் அழியக்கூடியது. உள்ள இருக்கிற ஆத்மா பகவானை அடையணும். தெரிஞ்சுக்கோ. இது ஒரு விட்டு விட போகுது. உயிர் விட்ட உடனே சுட்டு விட போகிறார் சுற்றத்தார். கண நேரம் பிராணம் போச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுமா, சார் இருந்தால அப்படின்பா, சார்மா. என்ன கவனி சொல்றவன், அவர் இருந்தாரோ இல்லையோ போயிட்டாரும்பா. அவன் கேட்கறவன் அங்கேருந்து எப்ப எடுப்பாம்பா, எப்ப எடுப்பார் அப்படின்னா கேட்டோம்.
இல்லைன்னா எப்போ எல்லாம் புரிஞ்சுதோ? அதனால நீ போயிட்டேங்கிறதுக்கு அழல. அவன் என்ன கேட்கறான், பக்கத்தில் இருக்கிறவன்ட ஏதாவது சேர்த்து வச்சாரா? உத்தியோகத்திலேருந்து பென்ஷன் வருமா, பொண்டாட்டிக்கு பிஎஃப் வருமா, எல்ஐசியில் சேர்ந்தாரா, நாளைக்கு அந்த உத்தியோகம் ஆத்துக்காரிக்கோ பையனுக்கோ போட்டு கொடுப்பாளா அப்படின்னு கேட்குறான். யாரும் உனக்கு அழல, தெரிஞ்சுக்கோ. எல்லாம் கையில் இருந்தாச்சா. உண்டான போது கோடி உறமுறையோர்கள் வந்து கொண்டாடி தொண்டாகி கொள்வாரே. தன்னம் குறைந்தால், கையில் இருக்கிறது குறைஞ்சு போச்சு, நம்மள்கிட்ட கொண்டாட மாட்டான். நீ இந்த தெரு வழியா வந்தா பக்கத்து தெரு வழியா போயிடுவான். கண்டாலும் பேச்சார் இந்த கைதனமான பின்னால் இந்த சண்டாள உலகத்தில், சண்டாள உலகத்தில் சகுருவை தேடி இன்றைக்கு சிவகிருபை வரும் கேட்கிறார். பக்திய ஊட்டு, குழந்தைகளுக்கு சரீரம் போகக்கூடியது. ஆறா இருந்தா ஆமா, அவன் பிரதம மந்திரியிலிருந்து கடைசி குடிமகன் வரைக்கும். ஆமா, இதைத்தான் வள்ளுவர் சொன்னார். நேற்றுக்கு இருந்தார், இன்னைக்கு இல்லைங்கிறான். ஆமா, நீ எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய உத்தியோகத்தினர், யாரா இருந்தா போயாச்சுன்னா எடுத்தாச்சாம். ஆமா, பிள்ளை கேட்பான், இப்போ நாட்டுப்பும் கேட்பான். மாமனார் சொத்து வச்சிருக்காரு போல இருக்க, சொத்து வச்சிருந்தார் சார வரைக்கும் வியாதிக்கே பணம் எடுத்துங்க வச்சிருக்க. உன்னை கொண்டாடுன்னு யாருக்கும் நம்ம கொண்டாடத்தக்கன இருக்கணும். நீ கோவில்களுக்கே தானத்தை பண்ணிவிட்ட, எல்லாத்துக்கும் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. என்ன நீ அவாத்து நாட்டு போன நல்ல தெரிய தான பிரபு. என்னத்த தான பிரபு, வீட்டுக்கு ஒன்றும் செய்யல, ரோட்டுக்கு செஞ்சாருமா. நீ எப்படி வாழ்ந்தாலும் உன்னை குறை சொல்ல போற. ஆனால் எது தர்ம நியாயம்னு தெரிஞ்சுக்கோ. நம்ம எங்கள் தகப்பனார் திருச்சியில் செய்யாத திருப்பணி கிடையாது. இந்த மாதிரி உபன்யாசம் வச்சு வசூல் பண்ணுவார். எங்கள் அப்பாவுக்கு வசூல் சக்கரவர்த்தின்னு பட்டம் கொடுத்தார் சிங்கேரி பெரியவர். 1964 இன்னைக்கு மலைக்கோட்டையில் போய் ராத்திரி 8 மணி வரைக்கும் கோவிலுக்கு போகிறேல. அப்போ எலக்ட்ரிக் லைட்டு கிடையாது. எலக்ட்ரிக் லைட்டு போடணும்னு சேங்காலிபுரம் தீட்சரை கதை வச்சு எங்கள் அப்பா வசூல் பண்ணி கவர்மெண்ட்டில் எழுதி போட்டு உச்சி பிள்ளையாருக்கு தாய்மானவருக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்தார் 64. நேற்றுக்கு நான் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் போகிற போது அங்கே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு எலக்ட்ரிக் லைட்டு எரிஞ்சது. எழுந்திருந்து கும்பிட்டு எங்கள் அப்பாவை நினச்சேன். அவர் பெருமையாக சொல்லுவார் எப்படி போட்டேன்னு. அப்போ தான் நினச்சேன், இப்போ பாரு புண்ணியம் அவருக்கு தான் நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா சொல்லுவார் அந்த மாதிரி செய்யணும்னு. 27ஆம் எங்கள் அப்பா தேவசம். ஆமாம், நினச்சின்னு போனேன். நிறைய திருப்பணி திருச்சி பூரா. ஆமாம், எங்களுக்கு அவர் வச்ச சொத்து புண்ணியந்தான். 80 வயசு 90 வயசுக்கார யாரெல்லாம் 60 வயசு என் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவா, திருச்சியில் வாழ்ந்தவாளுக்கு. உங்கள் மதுரையில் கூட ஒருத்தர் பேங்க் எம்ப்ளாயி கதைக்கு வருவார். அங்கே இருந்தவர் கைலாசம் ஐயர் தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி. கைலாசம் ஐயர் பையன் அப்படின்னு என்னை கொண்டாடுவார். விருகம்பாக்கத்துக்கு பேங்குக்கு ஒரு நாள் நடந்து போயிருந்தேன். நடந்து போயிருந்த போது ஒருத்தர், நான் சொல்கிறது 7-8 வருஷம் முன்னால், அவருக்கு அப்போயே 80 வயசு 80. என்னை கூப்பிடுறார். கல்யாணராமன்னு கூப்பிடல, என்ன கூப்பிட்டார் தெரியுமோ? மிஸ்டர் கைலாசம் சன் அப்படின்னு கூப்பிட்டார். எங்கே? மெட்ராஸில். நான் ஆச்சரியப்பட்டேன். மெட்ராஸில் யாரா நம்ம அப்பா பேரை சொல்லி கூப்பிட்றான், திருச்சிக்காரனாக தான் இருக்கணும்னு. இப்படி திரும்பி பார்த்தேன். வாங்கோ, உங்கள் உபன்யாச ஃபேன், உங்கள் அப்பாவை நானும் கிளாஸ்மேட்டு. அங்கே ரோட்லேயே சேவிச்சேன் அவர். நீங்கள் நமஸ்காரம் பண்ணலாமான்னு. இல்லை, எங்கள் அப்பா ஃப்ரெண்டு, எங்கள் அப்பா வயசு. அவர்கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம் சௌக்கியமாக இருக்கும். ஆட்சேபணம் இல்லை, தினம் நினை உங்கள் அப்பா வரணும். நீங்கள் அந்த மாதிரி வாழணும், உங்களை சொல்லணும். உங்கள் வாரிசு பையனோ பொண்ணோ பேரனோ பேத்தியோ, எங்கள் அப்பா இப்படி பண்ணார், எங்கள் தாத்தா இப்படி பண்ணார், அதை சொல்லணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமாம், அதுதான் வாழ்க்கையோட தத்துவம். சரீரம் ஒரு நாள் அழியக்கூடியது. ஆனால் இதை நல்ல விதத்துக்கு பயன்படுத்தணும். நல்லா கவனிக்கணும்.
நல்ல விதத்துக்கு இதை பயன்படுத்தினால்தான் இந்த சரீரத்துக்கு பெருமை. இல்லைன்னா நம்ம சரீரம் வாழ்ந்து என்ன ஆடு மாடும் போகிறது, நம்மளும் போகிறோம்னு இருக்கக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி இந்த சரீரத்தை தியாகம் பண்ண 40 வீரர்கள், சரீரத்தை நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ண 40 வீரர்கள், அவளுக்காக இப்போ ஒரு மௌன அஞ்சலி இருக்க போகிறோம். அவள் நெல்லை பாலு வருவர். ஏற்கனவே அன்றைக்கே ஒரு 2 நிமிஷம் எழுந்து மௌன அஞ்சலி செலுத்தினோம். இருந்தாலும் தீபாஞ்சலியாக மனதிலே பிரார்த்தனை செய்து கொண்டு அன்னாருடைய குடும்பம், அவருடைய இந்த இராணுவ வீரர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு தீபாஞ்சலி நிகழ்ச்சி. இந்த நிகழ்வுக்கு நம்முடைய திருச்சி கல்யாணராம அண்ணா தான் தலைமை தாங்கிறார். நம்முடைய லைன்ஸினுடைய 324B3 மாவட்டத்தினுடைய ஆளுநர். அனைத்து மெய்யன்பர்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கம். மிகப்பெரிய பியூஷனர் ஆன்மீக சொற்பினுடைய சக்கரவர்த்தியாக வழங்கக்கூடிய ஐயா திருமிகு திருச்சி கல்யாணராமன் அவர்களுடைய சொற்பொழிவுகளை நேரடியாகவும் ஒளிநாடா மூலமும் பலமுறை கேட்டு பேரானந்த பெருநிலை அடைந்திருக்கின்றோம். அவருடைய அருகிலே அமர்ந்து அப்படி அனுகிரகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை இன்று பெற்றிருக்கின்றேன். நம்முடைய சேவை செம்மல் அருமைக்குரிய சகோதரர் நெல்லை பாலு எங்கள் ஊரை சேர்ந்தவர். அவருடைய உதவியால் அழைத்தார், ஆணையிட்டார், வந்துவிட்டேன். அதாவது விழா மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் போற்றுதலுக்குரிய மூத்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், சட்டத்துறை வல்லுநர் போற்றுதலுக்குரிய திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். லயன்ஸ் கிளப் கவர்னர்கள் வந்திருக்கிறார்கள். மிகப்பெரியவர்கள் இந்த அரங்கத்திலே இங்கே அமர்ந்திருக்கிறவர்களெல்லாம் சுவாமியுடைய சொற்பொழிவை கடந்த 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் தவற விட்டுருக்கேன் வாழ்க்கையில். இது ஒரு சந்தர்ப்பம். கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே நடந்துகிட்ருக்கேன். இன்னும் 1 வாரம் இருக்குன்னு அண்ணா சொன்னார். அந்த 1 வாரமும் சாமியுடைய சொற்பொழிவு, மகாபாரதத்தை நிறைவு செய்கின்ற சொற்பொழிவையும், அதைத் தொடர்ந்து இந்த 4 நாட்கள் சைவ மதத்தை பற்றிய சொற்பொழிவு. பாரதம் தான் மகாபாரதம் வெளிப்புத்தார் மகாபாரதம். அது கேட்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு அருளி இருக்கிறான். கண்டிப்பாக வருவேன் சுவாமி அவர்களே. இப்பொழுது அவன் கூடியிருப்பது நம்முடைய பாரத தேசத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை ஈர்ந்து வீரம் அடைந்த CRPF என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் 40 பேர்கள் கோழைகளால் ஒரு சூதுபாத்தாக திடீர் தாக்குதல் நடத்தி காரிலே வெடிக்குண்டை வெடிக்கச் செய்து அவருடைய மிக விலை மதிப்பில்லாத உயிர்களெல்லாம் காவு வாங்கியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்று அடையாளங்கப்பட்டு வாட்ஸ்அப்பிலும் அலைத்தளம் மற்றும் வலைத்தளத்திலே பரவலாக நாம் காணும் போது கண்ணீர் மல்கிறது. அந்த கொடியவர்கள் இந்த 40 வீரர்களை மனநீக்க செய்தவர் மட்டுமில்லாமல் ஈவு இறக்கம் இல்லாமல் உடல்களெல்லாம் சிதறிப்புகின்ற வகையிலே வெடிக்குண்டை வெடிக்க செய்து மிகப்பெரிய அக்கிரமத்தை அவர்கள் அரங்கேற்றிருக்கிறார்கள். இதற்கு பின்புலமாக பாகிஸ்தானுடைய தீவிரவாதம் இருக்கிறது என்று உலக நாடுகளெல்லாம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதிலே மிக வேதனைப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய இந்திய மண்ணினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காஷ்மீரத்திலே இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளுடைய ஆதரவாளர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள், அவரை பாராட்டுகிறார்கள். அதைத் தொடர்ந்து ரோந்து பணியை செய்யக்கூடிய இந்திய இராணுவத்துடைய வாகனங்களே கல்லை எறிகிறார்கள். இத்தகைய கொடியவர்களும் கொடியவர்களுக்கு துணை போகக்கூடிய துஷ்டர்களும் இந்த பாரத தேசத்தின் அங்கமாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு வெட்கக்கேடாக இருக்கிறது. தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதும் சட்டப்படி மிக மிக கொடுமையான குற்றம். அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தின் வாகனத்திலே கல்லெறி நடத்திய ஒருவனை பிடித்து இந்த இராணுவ வீரர்கள் சரியான ஒரு தண்டனை கொடுக்கிறார்கள். படுக்க வைத்து அவனுடைய ஆசனத்திலே அந்த மாதிரி ஒரு அடியை யாரும் வாங்கியிருக்க முடியாது. சித்திரவதை செய்து மாட்டினா 40 பேர்களுடைய உயிர் பெருசா, தனிப்பட்ட துஷ்டனுடைய துன்புறுத்தல் பெருசான்னு போகும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது இந்த ஒன்றைக்கெல்லாம் ஒளிநாடாவில் வந்திருக்கு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, கவனிகளை பார்த்துருப்பீங்க.
அந்த மாதிரி தண்டனையை அவர் அரேபியா கண்ட்ரியில் கொடுக்கிறது போல தண்டனையை அந்த தீவிரவாதிகளை கழுவேற்றம் செய்ய வேண்டிய பொது இடத்திலே தூக்கிலிட வேண்டும். உயிர் போகின்றவர்களே கடுமையான முறையில் அவர்களை சித்திரவதை செய்து சாகடிக்க வேண்டும் என்பதில் என் தனிப்பட்ட கருத்து. இது அனைவருக்கும் அதில் ஒப்புதல் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஊரில் மதுரைக்கு அந்த இறந்த வீரர்கள் 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஒருத்தர் சிவலப்பேரி, திருவள்ளி மாவட்டம் சிவலப்பேரி. அந்த வீரர்களுடைய உடல் மதுரை விமானத்துக்கு வந்திருக்கும் போது நிறைய பேர் அஞ்சலி மலரஞ்சலி செலுத்தினார்கள். நாங்களும் சென்றோம். அது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு ஆண்டுக்கு முன்பு ஒரு இன்ஸ்பெக்டரை ஒரு அட்டாக்கில் தீவிரவாதி பிடிக்க போகும்போது, கிரிமினல்ஸ் பிடிக்க போகும்போது, பவாரியா கேங் பிடிக்கும்போது உயிரிழந்தார். அதுக்கு நாங்கள் மலரஞ்சு அதை விட எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால எங்கள் ஒரு சேம் பிளட் அப்படின்னு நினச்சோம். அவரும் திருவள்ளி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், சங்கரன் பக்கத்தில். ஆனாலும் இந்த தம்பி பாவம், குழந்தை, மனைவி, அவங்க இருக்க ஒரு வீடை பார்த்தா குடிசை வீடாக இருக்குது. அரியலூர் சேர்ந்த ஒரு சகோதரர், தமிழ்நாட்டை சேர்ந்த சகோதரர், அவர் வீடும் ஒரு குடிசை. ஏழை எளியவர்கள் நாட்டை பாதுகாப்பாக உறைவணியோடு உறைந்து விட்ட நிலையில் நம்ம தேசத்தை காத்த மகாத்மாக்கள். சாமி அவர்கள் சொன்னதை போல நம்மை காப்பவன் இறைவன், நாட்டை தேசத்தை காப்பவன் இறைவன். அந்த இறைவன் செய்யக்கூடிய காவல் தெய்வமாக கருப்பணசாமியாக, 18ஆம் படி கருப்பணசாமியாக நம்மை பாதுகாத்த அந்த 40 மகாத்மாக்களும் இப்பொழுது இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டார்கள். அவர்களுக்கு மறுவரப்பு என்பது நிச்சயமாக இருக்காது. ஏன்னா விசுவாசமாக தேசத்தை காத்தவர்கள், நம்மை காத்தவர்கள். நம்ம நம்பி இங்கே இருக்கிறோம். இந்திய தேசத்தை காத்த அத்தனை 40 ஜீவன்களும் இறைவனோடு ஐக்கியமாகி ஜோதி சுரூபமாகி நமக்கு ஆசி வழங்க வேண்டும், தேசத்தை காக்க வேண்டும். இந்த 40 இழப்பு என்பது தேசத்தை உரிமைப்படுத்தியிருக்கிறது. ஜாதி மத பேதம் இல்லாமல் நம்மையெல்லாம் ஒருங்கிணைக்க வைத்திருக்கிறது. எல்லோரும் கொதித்து, தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டுமில்லை, உலகமெங்கு இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவரும் கொதித்திருந்து கண்ணீர் சிந்தி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சொற்பொழிவில் 40 அஞ்சலி செலுத்துகிற எண்ணம், ஒரு கான்செப்ட் நம்முடைய சகோதரர், அன்பு சகோதரர் சேவை செம்மல் திரு நெல்லை பாலவருக்கு வந்திருக்கிறது. சாமி அவர்களும் அதுக்கு இசைவு தெரிவித்து இந்த மேடையிலே அவர்களுக்கு தீபாஞ்சலி மலரஞ்சலி செலுத்த தயாராக இருக்கிறார்கள். நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றி மீண்டும் கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆத்மா சாந்தி அடையட்டும். ஓம் சாந்தி. நமது அன்பு சகோதரர்களுக்கு தீபாஞ்சலி நடத்தக்கூடிய நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழக மக்களின் நல்லுள்ளங்களில் நீங்காம் இடம் பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா திருச்சி கல்யாணராமன் அவர்களே, என்னை போன்ற ரோட்டரி மாவட்டத்தினுடைய ஆளுநராக பணியாற்றுகின்ற ரொட்டேரியன் ஆர்வியன் கண்ணன் அவர்களே, உயர் நீதிமன்றத்துடைய வழக்குரைஞர், ஏழை எளிய மக்களுக்காக தன்னை ஐக்கியப்படுத்தி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் புதூர் வி ராமகிருஷ்ணன் அவர்களே, வழக்குரைஞரும் தாளாளருமாக சேதுபதி மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றுகின்ற என் ஆரோக்கிய சகோதரர் பார்த்தசாரதி அவர்களே, காஷ்மீரிலே என்ன நடந்தது என்பதை தெளிவாக எடுத்துரைத்த உதவி போலீஸ் கமிஷனர் மரியாதைக்குரிய கணேசன் அவர்களே, மரியாதைக்குரிய ஆக்ஷன் கமிஷனர் மணிவண்ணன் அவர்களே, இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாருயிர் சகோதரன் நெல்லை பாலு அவர்களே, இந்த நாட்டினுடைய உயிர் துடிப்பும் நாடி துடிப்புமாக இருக்கக்கூடிய என் பெருமைக்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் திருச்சி கல்யாண சுந்தரனார் அவருடைய பேச்சுக்கு அடிமையானவன். அவருடைய பேச்சு திறமலே வருகிறது என்று சொன்னால் வரிவிடாமல் படித்து நான் மகிழ்ச்சி அடையக்கூடியவன். ஆனால் ஒன்றில் மட்டும் அவருடைய கருத்திலிருந்து நான் வேறுபடுகிறேன். இன்று அவர் பேசிய பேச்சில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகோளை வைத்துக் கொள்ளுகிறேன். வேறொன்றும் அல்ல, நாங்கள் பயந்தவர்கள், பயந்தோழிகள் என்ற வார்த்தையை சொன்னார். பாரதி பணியாற்ற பள்ளியிலே நாம் வாழ்கிறவர்கள் யாருக்கும் அஞ்சியவர்கள் கிடையாது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை,
அச்சமில்லை என்பதே இல்லையே என்ற பாரதியினுடைய புனித பூமியிலே பிறந்தவர்கள். அதே சமயத்தில் காந்தியினுடைய அகிம்சை நிலையை நாம் பின்பற்றக்கூடிய தேசத்திலே பிறந்திருக்கிறோம். ரத்தம் சிந்த மாட்டோம். உன்னிடம் யூரோப்பியரிடம் ஆங்கிலேயரிடம் நான் என்னுடைய தேவைகளையும் மக்களுடைய அவசியங்களையும் இது என்னுடைய நாடு என்பதை உணர வைத்துத்தான் இந்த நாட்டை விடுதலை வாங்கி தருவேன் என்ற மகாத்மா காந்தி பிறந்த மண்ணிலே அகிம்சையை போற்றக்கூடியவர்களாக இருப்பதால் தான் காஷ்மீரிலே அமைதி வேண்டும், அமைதி வேண்டும், அமைதி வேண்டும் என்று சொல்லி மக்களிடம் இன்றைக்கு ராணுவமும் அரசும் போராடி கொண்டிருக்கிறதே தவிர மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சில மணித்துளிகளில் மாற்றிவிடும். அதற்காகத்தான் அரசாங்கம் கூட பிரிவினைவாதிகளுடைய தலைவர்களுக்கு நேற்று வரையிலும் அவர்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாதுகாப்பு பணியை தந்திருக்கிறது நம்முடைய அரசு என்றால் எவ்வளவு மேன்மையான அரசாங்கங்கள் நம்முடைய நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும் நண்பர்களே. இஸ்லாமியர்கள் நம் நாட்டினுடைய எதிரிகள் அல்ல. இஸ்லாமியர்கள் நம்முடைய ரத்தத்தோடு கலந்தவர்கள், நம் இந்தியர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டிலிருந்து தனியானவர்கள் அல்ல, சீக்கியர்கள் தனியானவர்கள் அல்ல, பார்சிகள் தனியானவர்கள் அல்ல. எந்த மதத்தில் இந்தியாவிற்கு பிறந்து வந்திருந்தாலும் அவர்கள் இந்தியர்கள். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. மதத்தின் பெயரால் கூலி வேலை பார்ப்பவர்கள், மதத்தின் பெயரால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள், மதத்தின் பெயரால் தனக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவர்களால் தான் இந்த நாட்டிலே ஒரு சிலர் சின்னானப்படுத்தப்படுகிறார்கள். அந்த மதத்தை கேவலப்படுத்துகிறார்கள். இஸ்லாமிய மதம் புனிதமான மதம், கிறிஸ்துவ மதம் புனிதமான மதம். இந்துத்துவத்திற்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆக மதங்கள் அமைதியை சொல்லிக் கொண்டிருக்கிற போது மதத்தின் பெயரால் இன்றைக்கு பிழைப்பு நடத்தக்கூடிய சில தீவிரவாதிகள் என்ற பெயரிலே செய்கின்ற அயோக்கியர்கள் நம் நாட்டை சித்திரவதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் நாட்டிலிருந்து சென்றிருந்தால் பாகிஸ்தானை பிரித்து கொடுத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மனநிலையை மாற்றியாக வேண்டும் என்று சொல்லி நம்மோடையே வைத்திருந்திருப்பார்கள். காலம் பதில் சொல்லும். நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் நம்மோடு இருப்பதை நான் பெருமையாக கருதுகிறோம். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு இறைவன் சரியான பதிலை தருவான். நண்பர்களே, நீங்கள் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டில் ஒரு இஞ்சியை கூட பிற நாட்டவர்கள் எடுத்து விடுவார்களா? முடியாது என்பதற்கு நடந்த யுத்தங்கள் தான் ஒரு காரணமாக இருக்கும். சைனாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, நடந்த யுத்தங்களிலே நாம் எவ்வளவு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சைனாவிலே சில தோல்விகள் 30,000 கிலோமீட்டர் பகுதியை லடாக்கிலே இழந்திருக்கலாம். ஆனால் பெற்ற பலன்கள் ஆயிரக்கணக்கான பலன்கள். நாம் அமைதியை போதிக்கக்கூடியவர்கள் என்பதால் இன்று திருந்தி விடுவார்கள், நாளை திருந்தி விடுவார்கள் என்ற நிலையில் வைத்திருக்கிறோம். என்னுடைய அரசிற்கும் இந்த தீபாஞ்சலி மூலம் வேண்டிக் கொள்வதெல்லாம், இன்றைக்கு காஷ்மீரை வாழக்கூடிய அன்பு இளைஞர்கள் அவர்கள் தவறான முறையிலே ஒருவேளை பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் நம்முடைய அரசாங்கத்தின் செலவிலே அல்லது நமது செலவிலே அந்த இளைஞர்களை இந்தியாவுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்கள் படிக்க வையுங்கள், கல்வி நிலையங்களிலே போதிக்க வையுங்கள். நாம் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்பொழுதுதான் இந்தியா எங்கள் இந்தியா, காஷ்மீர் எங்கள் இந்தியாவுடைய பகுதி என்பதை அந்த இளைஞர்களும் உறக்கச் சொல்வார்கள். அந்த நிலை உருவாக்குவதற்கு அரசாங்கத்திற்கு மன்றாடி சொல்வதெல்லாம், காஷ்மீர் இளைஞர்கள் ஒரு பணம் கூட செலவழிக்காமல் கல்வி, இலவச கல்வியை ஒவ்வொரு மாநிலத்திலும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்பி அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக உருவாக்கி தருகிற போதுதான் இதிலே மாற்றத்தை உருவாக்க முடியும். அதுவரையிலும் அந்த இளைஞர்களுக்கு நம்முடைய சுற்றுப்புற சூழல், நான் ஒரு தீவிரவாதியோடு இருக்கிறேன் என்று சொன்னால் துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கு நான் தயாராக இருப்பேன். நான் ஒரு ரவுடியோடு பழகி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அருவாளை நான் வெட்டுவதற்கு தயாராகத்தான் இருப்பேன். அதே சமயத்தில் ஒரு கல்யாணராமன் அவர்களோடு நான் சேர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவரை போல அமைதியையும் அன்றைக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தக்கூடிய அழகான சொற்பொழிவுகளை நான் ஏற்படுத்தி தருவேன். அதை போல நாம் எங்கு இருக்கிறோமோ, எப்படி வளர்கிறோமோ அந்த நிலைதான் மனிதனை உருவாக்குகிறது. இளைஞர்களை நாம் ஜம்மு காஷ்மீருடைய இளைஞர்களை, நம்முடைய இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகள், அவர்களையும் நாம் உலகம் முழுவதும் நம்முடைய இந்தியா முழுவதும் படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு, இன்றைக்கு நம்முடைய ராணுவ வீரர்களை கை வைத்த கைவனை இன்றைக்கு
உயிரெடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நமதிக்குரிய வழக்குரைஞர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த செய்தியை என்னை தொலைக்காட்சியில் பார்க்க முடியவில்லை. காலையிலிருந்து நான் அங்கு சென்று கொண்டு பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லுகிறேன். சிந்திய ரத்தம் இந்த நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கும். சிந்திய ரத்தம் இந்தியாவுடைய ஒரு பகுதியும் யாரும் எடுக்க முடியாத நிலையை உருவாக்கி தரும். சிந்திய ரத்தம் உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு பாகிஸ்தான் பெற இருந்த பலனை அடியோடு ஒழித்திருந்து அவர்களுடைய தீவிரவாதத்திற்கு இன்றைக்கு சாவுமணி கட்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த 42 வீரர் ராணுவ வீரர்களுடைய உயிர் செல்லவில்லை. அந்த உயிர் இந்த நாட்டில் உறவாடி கொண்டே இருக்கிறது, சுழண்டு கொண்டே இருக்கிறது. சுற்றி சுற்றி தீவிரவாதிகளையும் மதவாதிகளையும் தூக்கி எறிந்து இந்த நாட்டை புனித பூமி ஆக்கும். எல்லா மதங்களும் நிம்மதியாக வாழக்கூடிய நிலையை உருவாக்கி தரும். அந்த இளைஞர்களுடைய குடும்பங்கள் அனாதைகள் அல்ல. அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இன்றைக்கு அனாதைகள் அல்ல. இன்றைக்கு மனைவிகள் அனாதைகள் அல்ல. அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சில தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாதே தவிர அந்த குழந்தைகளுக்காக நாம் அனைவரும் துணை நிற்போம். ராணுவ வீரர்களுக்காக நம் இன்னுயிரை நீக்குவதற்கும் தயாராக இருப்போம் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அந்த 42 குடும்பங்களுடைய மனைவிமார்களுக்கும் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஆழ்ந்த ஒரு மிக சிறந்த தைரியத்தை உருவாக்கி தருவதோடு மட்டுமல்லாமல் என் இந்தியா, என்னுடைய இந்தியாவிற்கு இன்னும் வீரமகன்களை தருவேன் என்ற உற்சாகத்தை தர வேண்டும் என்று சொல்லி நான் இந்த நேரத்திலே எனக்கு கண்ணீர் வந்தாலும் கூட வீரர்கள் சாகுகின்ற போது அழுவேன் என்று சொன்னால் நான் கோழையாகி விடுவேன் என்பதால் என் கண்ணீரை அடக்கி தீப அஞ்சலிக்கு நான் தயாராகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்த போது அச்சமா இருந்தது. தீவிரவாதி எதிர்க்கிறதுல இல்லை. ஆமா, இல்லை சொன்னேன். டிவியில பாக்குறப்போ கரெக்டு, நீங்க சொன்ன வாசவம். திரும்பி திரும்பி அதை காட்டுற போது பயமா இருக்கு. பயம்னா என்னன்னா, ஐயோ இப்படி போயிட்டாலே கவலையா இருக்கு. உண்மையிலுமே சொல்ற அச்சமில்லைங்கிற பாரதியார் கொள்கை தான் எங்களுக்கும். அது உண்மை, அவர் சொன்னது உண்மை, வாசவம். பாரத மாதா கி வீரர்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கு ஜெய் ஜவான், 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 ஜெய் ஜவான். பாரத மாதா கி ஜெய், பாரத மாதா கி ஜெய், பாரத மாதா கி ஜெய், ஜெய் ஜெய்.